காலையில எந்திரிச்சு பொண்ணு ரூம் போய் பார்க்கும்போது தான் சார் தெரிஞ்சது, பின்வாசல் திறந்து இருந்துச்சு. இந்த கொடூரமான வேலையை யார் செஞ்சாங்கன்னு ஒண்ணுமே புரியல சார். சார், மேரி ஜோசப் பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிடைச்சிருச்சா? இன்னைக்கு கிடைச்சிரும் சார். சரி, கிடைச்ச உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஹோம் மினிஸ்டருக்கு இந்த கேஸ்ல ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஓகே சார். இந்த மர்டர் ரொம்ப க்ரூரமா நடந்திருக்கிறதுனால கண்டிப்பா விசாரணை நடந்திருக்கும். அப்புறம் இப்பெல்லாம் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அதனால சுத்த வட்டாரத்துல சின்ன பசங்கள்ல இருந்து கிழவன் வரைக்கும் நல்லா கவனிங்க. என்ன? சரிங்க சார். தென் ப்ரோசீட். யா, மூச்சு மூட்டி தான் இறந்து போயிருக்காங்க. தப்பிக்கிறதுக்கு முயற்சியும் பண்ணல. அதான் என்னையும் குழப்புது. அந்த ரூம்ல ஸ்ட்ரகிள் நடந்ததுக்கான எந்த அடையாளத்தையும் நான் பார்க்கல சார். கதவை பார்த்தீங்கன்னா உள்பக்கமாக தான் திறந்திருக்காங்க. அப்படின்னா மேரி ஜோசப் தூங்குறதுக்கு முன்னாலேயே அந்த கொலைகாரம் உள்ள போயிருக்கணும். கொலை நடந்திருக்கிறது ராத்திரி 2 மணிக்கு. அது வரைக்கும் ஏன் அந்த ஆள் அசையாம இருந்திருக்காங்க? ஸோ மேரி ஜோசப்பை சீரியஸாக கேள்வி கேட்டாகணும்னு எனக்கு தோணுது சார். கரெக்ட். ஆனால் அவங்க மினிஸ்டரோட சொந்தக்காரங்க, அதை மறந்துடாதீங்க. அப்படின்னா அந்த சரௌண்டிங்கில் அவங்கள பற்றி விசாரிச்சு பார்க்கலாமா சார்? மற்ற விசாரணைகளை அதை பேஸ் பண்ணி பண்ணலாம். ஐயோ சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார். நானே ஒரு வயசான கிழவன், என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க. உன்னை ஒன்றும் பண்ண மாட்டோம். அந்த பொம்பளை பற்றி உனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் சொல்லு. அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க சார். ஊர்க்காரங்க அவங்கள பற்றி என்னென்னமோ சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ஊர்க்காரங்க என்ன சொல்கிறாங்க? ஐயோ, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது சார். அப்போ இந்த ஆளை ஜீப்பில் ஏற்றிடலாம் சார். ஐயோ சார், ராத்திரி நேரத்தில் யாரோ வந்து போறாங்கன்னு சொல்லுவாங்க. நீ பார்த்துருக்கியா? ஒரு தடவை ராத்திரி ஒரு பையன் பைக்ல வந்து இறங்கினதை மட்டும் நான் பார்த்துருக்கேன். உனக்கு அந்த நேரத்தில் அங்கனையா வேலை? சரி, காலில் நவீக்கமா இருக்க. வயசான காலத்தில் செவரு. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் சார், நான் ஒரு பாவம் கிழவன் சார். சரி சரி, வாயா. ரியலி ஷாக்கிங் சார். இந்த காலத்துல பொண்ணுங்களும் இந்த மாதிரி எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்ப ஆம்பளைங்களை பத்தி சொல்லவே வேண்டாம். இதுக்கு மேல யோசிக்க தேவையில்ல. அவங்கள கொஸ்டின் பண்ணுங்க. ஆனா சார், நோ, மினிஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும். அப்படின்னா அப்புறம் எதுக்கு நம்ம இந்த யூனிஃபார்மை போட்டுருக்கணும்? யூ ப்ரொசீட். எஸ் சார். எஸ் சார். என்ன தங்கம்மா, இவங்க ஏதாவது சொன்னாங்களா? இல்ல சார், என்னோட கோட்டஸ்ல வச்சு இவ உண்மையை சொல்ல மாட்டா சார். ஸ்டேஷன்ல மட்டும் இருந்திருந்தா நானும் இன்னொரு கான்ஸ்டபிள் சேர்ந்து இவகிட்ட இருந்து எல்லா உண்மையும் வரவழைச்சிருப்போம். சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் தங்கம்மா. இந்த கோட்ரஸ் இருந்தா ஒரு ஃபேமிலி அட்மாஸ்பியர் நமக்கு கிடைக்கும்ல. என்ன மேடம்? இதுக்கு முன்னாடி நான் சொன்னதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. நான் இந்த சமுதாயத்துல கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு குடும்ப பொண்ணு. அது மட்டும் இல்ல, என் பொண்ணோட சாவுக்கு அப்புறம் நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். ஓகே மேடம், சாரி. சுரேஷ், மேடம் ரொம்ப தளர்ந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு காதுக்கு குளிர்ச்சியா ஒரு ஆடியோவை போடு. என்ன சார், எவ்வளவு நாள் ஆச்சு கூப்பிட்டு? புது நடிகைங்க கடிச்ச உடனே என்ன மறந்துட்டீங்களா? சினிமா சீரியல் டைரக்டர் சந்தோஷ் குமார். எல்லா படத்துலயும் 3 ரேப் சீனும் அநியாயத்துக்கு வல்கர் சீனும் எடுக்கிற ஒரு டைரக்டர். அவன் டைரக்ட் பண்ண படத்துல உனக்கு எதுடி ரொம்ப பிடிக்கும்? என்ன தங்கம்மா அது? சும்மா ஏன் குழந்தைய பயமுறுத்துறீங்க? சுரேஷ், ஏன் நீங்க இந்த பழைய பாட்டெல்லாம் போட்டு மேடமை பயமுறுத்துறீங்க? லேட்டஸ்டா ஒரு பாட்டை போடுங்க. ஓகே சார். என்னால தாங்க முடியல மை டியர். நான் உன்னை இப்பவே பார்த்தாகணும். சீக்கிரமா ஓடிவா. கேட்டிங்களா மேடம்? தங்கம்மா ரொம்ப ஒஸ்ட் கேரக்டரா இருந்தாலும் ரொம்ப நல்லவ.
டிபார்ட்மெண்ட் மேல பக்தி ஜாஸ்தி. பாத்தீங்கல்ல, சைபர் செல்ல இருந்து எவ்வளவு பர்ஃபெக்டா ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்னு. அதனால தானே சார் டிபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இவங்களை கருப்பு தங்கம்னு சொல்றாங்க. சார் இங்க நிக்கிறாரு, இல்லன்னா நான் யாருன்னு உனக்கு காமிச்சிருவேன். பாத்தீங்கல்ல மிஸ்ஸஸ் மேரி ஜோசப், இதுங்க இப்படித்தான். உண்மை என்னங்கிறத ஒழுங்கா சொல்லிடுங்க, இல்லைன்னா இவங்க கிட்ட விட்டுட்டு போயிடுவேன். அப்புறம் அவங்க பண்ற டார்ச்சருக்கு நான் பொறுப்பு இல்லை. சொல்லுடி, யார் அன்னைக்கு ராத்திரி வந்தது? நீ சந்தோஷமா இருந்துட்டு அந்த பொண்ணை சாகடிக்க பாத்தியா? அவனால தானே அந்த பொண்ணோட உயிர் போயிருக்கு. இல்ல, அப்படி இல்ல, அவன் இல்ல. அத உன்னால எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ல முடியுது? அவன் 1:45 மணிக்கு திரும்ப போயிட்டான். அப்ப வேற யாரு? எனக்கு தெரியல. என் பொண்ணை கொன்னவன் எனக்கு தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு சொல்லிருப்பேனே. சரி, அந்த பையனோட பேர் என்ன? கேட்டது காதுல விழல. ஜாக்கி. பேரெல்லாம் ரொம்ப நல்லதா இருக்கு. அவன் வீடு எங்க இருக்கு? சிட்டிக்கு பக்கத்துல இருக்குன்னு சொல்லுவான். கரெக்டா தெரியாதுல்ல. சரி, அவன் என்ன பண்றான்? வேலை தேடிக்கிட்டு இருக்கான். அப்ப தொழில் இதுதான் இல்ல. வீடு எங்கன்னு தெரியாது, அவன் தொழில் என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு பையனை வீட்டுல சேர்த்துக்கிட்டு உன் பொண்ணை கொலை பண்ணிருக்க, அப்படித்தானே? அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலான்னு பார்த்தா அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சிம் கார்டு உன்னோட பேர்ல இருக்கு. ஏய், அது ஒரு நாள் எனக்கு ஒரு ராங் கால் வந்தது. ஒரு நம்பர் மாறி 500 ரூபாய்க்கு எனக்கு ரீசார்ஜ் பண்ணதா அவன் சொன்னான். அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு அவன் என்கிட்ட கேட்டுக்கிட்டான். நான் அவனுக்கு என் வீட்டு அட்ரஸ் கொடுத்து என் வீட்டுக்கு வர வச்சேன். அவன் வந்தான், பணத்தையும் வாங்கிட்டு போனான். அவன் மேல எனக்கு என்ன காரணம் தெரியல. எனக்கே தெரியாம எனக்கு அவனை பிடிச்சு போச்சு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன். நல்ல பழக்கம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு நாள் ராத்திரி அவன் என்னோட வீட்டுக்கு வந்துட்டான். அன்னைக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் அவன் கொஞ்ச நாளைக்கு வரல. ஏன் வரல? ஒரே நாள்ல அவனுக்கு ஒண்ணு சலிச்சு போயிருச்சோ? அப்படி இல்ல. அப்புறம் ஏன் அவன் வரல சொல்லு. அவன் எனக்கு ஒரு MMS அனுப்பி வச்சான். அன்னைக்கு ராத்திரி நடந்த எல்லாத்தையுமே அவன் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு MMS பண்ணான். நான் ரொம்ப நடுங்கி போயிட்டேன். அன்னில இருந்து எனக்கு அவன் மேல ஒரு பயம் வந்துருச்சு. ராத்திரியில கண்ட ஆம்பளை பசங்களையும் வீட்டுக்கு வர சொல்லிட்டு அவனுங்க கூட கண்டபடி ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி போட்டோவுக்கு போசம் கொடுத்துட்டு அப்புறம் எதுக்கடி இந்த மாதிரி உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? எல்லாமே எனக்கு தெரியாம தான் எடுத்தான். இன்னும் உனக்கு தெரியாம வந்து எடுக்கிறான். சார், நான் சத்தியமா தான் சொல்றேன். அவன் மொபைல் எங்கேயோ தெரியாம மறைச்சு வச்சுதான் போட்டோஸ்ல எடுத்திருக்கான். அந்த பிரச்சனைக்கு அப்புறம் உங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதாவது சண்டை நடந்திருக்கா? அவன் கிட்ட சண்டை போட எனக்கு பயமா இருந்துச்சு. அவன் இந்த போட்டோஸ இன்டர்நெட்ல பப்ளிஷ் பண்ணிட்டானா? அவன் அந்த போட்டோ வச்சுட்டு இது வரைக்கும் உங்களை ஏதாவது சொல்லி மிரட்டியிருக்கானா? இது வந்து சொல்றே. ஒரு நாள் அவனோட அப்பாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி அவன் என்கிட்ட அழுதுகிட்டு வந்தான். 4 மணிக்கு முன்னாடி ஆபரேஷன் நடக்கிறதுக்கு 1 லட்சம் ரூபாய் ரொம்ப அர்ஜென்ட்டா வேணும்னு கேட்டான். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த பணத்தை அவன் கிட்ட கொடுத்து அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணேன். அவன் ரொம்ப அனுபவசாலியா தான் இருக்கான். ரொம்ப நல்லா ப்ளே பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் அவன் பணம் ஏதாவது கேட்டிருக்கானா? திரும்ப வரும்போது போட்டோ எடுக்க ஏதாவது ட்ரை பண்ணானா? அதுக்கப்புறம் அவன் வரவே இல்லை. நான் எப்போவாவது அவனுக்கு ஃபோன் பண்ணா பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன்னு மட்டும் சொல்லுவான். பொண்ணு இறந்தப்போ வந்தது? 1 மாசம் தொடர்ந்து அவனை பார்க்காம இருந்தப்போ அவனை பார்க்கணும்னு தோணுச்சு. நான் ஃபோன் பண்ணதுனால தான் அவன் வந்தான். அதுக்கப்புறம் உன் பொண்ணோட ஒரு முகாம் போயிருக்கான் இல்ல? இல்ல, அவன் வாசல் கதவை மூடின பிறகுதான் நான் தூங்க போனேன். அப்போ அவன் இதை செய்யலன்னு நீ கன்ஃபார்மா சொல்ற? தெரியாது. அவங்க எதுக்கு உன்னை கூப்பிட்டாங்க? என்னோட சொந்தக்காரங்களை பத்தியும் என் வீட்டுக்காரோட சொந்தக்காரங்களை பத்தியும் விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க. அதுக்கு நான் இங்க இருந்தா என்ன இப்போ? அவரோட சொந்தக்காரங்க யாராவது இதுக்கு முன்னாடி எங்க கூட சண்டை போட்டிருந்தாங்கன்னா
அது அவர் இருந்தப்போ நான் சொல்லியோன்னு பயந்து தான் அப்படி. யாராவது அப்படி நடந்துக்கிட்டாங்களா என்ன? இல்லை, நான் அதை அவங்க கிட்ட சொல்லிட்டேன். என்னையா? சார், ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. என்ன? ஒரு சூசைட் அட்டெம்ப்ட், பொழைச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. சரி, உடனே வரேன். கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. பெருசா உங்களுக்கு கதை சொல்றதுக்கு ஒரு டைம் கிடைச்சிருச்சு, அது எங்களுக்கு நல்லாவே புரியுது. ஆனா அது இப்ப வேணாம். பல விஷயங்களை விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்திருக்கோம். அதனால எதையும் மறைச்சு வைக்காம எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிடுங்க. இப்ப சமீப காலமா அவங்கள பார்க்க வர அந்த பையன் யார்? நீங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? நீ சொல்லிதான் ஆகணும். ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து நான் தான் அவனை காப்பாத்தினேன். அவன் ஒரு பத்திரிக்கைக்காரன். அவனை அன்னைக்கு தான் நான் முதல் முறையா பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவன் என்ன பார்க்க வந்தான். அவன் ரொம்ப வறுமையில இருந்தான். ஆனா பேசும்போது ரொம்ப அழகா பேசுவான். அது என்ன ரொம்ப ஈர்த்திருச்சு. போன்ல ஆரம்பிச்ச எங்க பழக்கம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போச்சு. ஒரு நாள் எங்களுக்கே தெரியாம நாங்க அதுக்கப்புறம் அவன் எப்பவுமே எங்க வீட்டுக்கு வரல. ஒரு நாள் அவன் அனுப்பி வச்ச எம்எம்எஸ் பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன். அந்த எம்எம்எஸ் காட்டி என்னை பயமுறுத்தினான். அவன் என்கிட்ட பணம் கேட்டான். எனக்கு வேற வழி தெரியாததுனால அவனுக்கு நான் என்கிட்ட இருந்த நகையை கொடுத்தேன். எத்தனை பவுன் கொடுத்தீங்க? 20 பவுன். கொடுத்து எவ்வளவு நாள் ஆகுது? 1 மாசம் ஆகுது. அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட பேசவே இல்லை. நான் எப்போவாவது ஃபோன் பண்ணா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி கலண்டுக்குவான். அதுக்கப்புறம் செல்லம். ஹாய் செல்லக்குட்டி. ஏன் செல்லம், நான் இதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணும்போது பிஸியா இருந்துச்சு. நான் அத்தை கிட்ட பேசிட்டு இருந்தேங்க. நான் உங்க மேல கோவமா இருக்கேன். எதுக்குமா? நேத்து நீங்க எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. எதுக்கு நான் ஃபோன் பண்ணணும்? நான் தான் அங்க வரேன்ல. சொந்தக்காரன் ஒருத்தன் பிசினஸ் பண்றதுக்காக டவுன்ல இருக்கிற அவன் இடத்த விற்கிறேன்னா அதை நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு என்கிட்ட இருந்த பணம் மொத்தமா பத்தாது. அதான் உங்ககிட்ட கொஞ்சம் நகை இருக்குல்ல, அதை வித்தா பத்துமேன்னு தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். என்னாச்சு? ஏன் நீ ஒன்றும் பேச மாட்டேங்கிற? ஒன்றும் இல்லை, சந்தோஷத்துல கொஞ்சம் கண் கலங்கிட்டேன். சரி, பரவாயில்ல, விடு. இன்னும் எனக்காக நீ 1 வாரம் தானே காத்திருக்கணும். அதுக்கு முன்னாடியே கூட நான் அங்க வந்துருவேன். நான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேங்க. அவனை பார்க்கறதுக்கு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணவே இல்லையா? நான் ஃபோன் பண்ணப்பெல்லாம் ஸ்விட்ச் ஆஃப்னே வரும். பத்திரிக்கை ஆஃபீஸில் நான் போய் விசாரித்தேன். அந்த மாதிரி ஒரு ஏஜென்ட்டே இல்லைன்னு அவங்க எனக்கு சொன்னாங்க. அவங்க வீடு டாகூர் நகருக்கு பக்கத்தில் 3வது கூட்டு ரோட்ல இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே போய் நான் விசாரிச்சு பார்த்தப்போ அங்கே இருக்கிறவங்க அப்படி ஒரு ஆளையே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தற்கொலை பண்ணிக்கிறது தவிர ஒரு வழி தெரியல. இப்போ அழுது எந்த பிரயோஜனமும் இல்லைம்மா. இதையெல்லாம் முன்னாடியே யோசிச்சிருக்கணும். சரி, அவன் பேர் என்ன? ஜாக்கி. அவன் ஃபோன் நம்பர்? இந்தாங்க சார். சேம் நம்பர் சார். ச்சே, டேக் த ஃபோன். அப்புறம் ஜாக்கி கையில இருந்த மேரி ஜோசஃபோட சிம் கார்டை நான் மறுபடியும் ரெஃபர் பண்ணேன். மேரி ஷமினாவை தவிர மிஸ்ஸஸ் லீலா செபஸ்டினுக்கு மட்டும்தான் அந்த ஃபோன்லேருந்து அவுட் கோயிங்கும் இன்கமிங்கும் போயிருக்கு. அப்படின்னா இது வரைக்கும் அவங்க 3 பொண்ணுங்களை மட்டும்தான் ஏமாத்த முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். 4வதா ஒரு பொண்ணை அவன் ஏமாத்துறதுக்கு முன்னாடி எப்படியாவது அவனை நம்ம பிடிச்சவனு சார். யா மிஸ்டர் பென்னி, லீலாவும் உங்க சர்க்கிளில் தான் இருக்காங்க. அப்போ அவன் விளையாடுறதெல்லாம் உங்க ஏரியால தான்ல?
ம். அந்த ஏரியால எல்லா சின்ன பசங்களையும் ரொம்ப கவனமா வாட்ச் பண்ணுங்க. ஓகே சார். அப்படின்னா லேட் பண்ணாதீங்க. அந்த பொண்ணுகிட்ட நல்லா விசாரிங்க. ஜாக்கியை பத்தின வேற ஏதாவது விவரங்கள் நமக்கு கிடைக்கலாம்ல? எஸ் சார். ஓகே கோ. ஓகே சார். ம். மிஸ்ஸஸ் லீலா செபாஸ்டியன், ஆமா. யாருக்காவது காத்துட்டு இருக்கீங்களா? இல்ல சார். இல்ல ஃபுல் மேக்கப்ல இருக்கீங்களே, அதான் கேட்டேன். வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அந்த டோரை க்ளோஸ் பண்ணுங்க. ம். உட்காருங்க. பரவாயில்ல சார். உட்காரு. ஜாக்கின்னு யாரையாவது உங்களுக்கு தெரியுமா? என்ன உங்களுக்கு தெரியாதா? ஜாக்கின்ற பேர்ல இருக்கிறவர் எனக்கு தெரியும். ஆனா அவரை பத்தி எனக்கு எதுவும் பெருசா தெரியாது. பெருசா ஒண்ணும் தெரியாம தான் உங்களுக்குள்ள இன்கமிங் அவுட் கோயிங்னு 31 கால்ஸ் போயிருக்கா? இங்க பாருங்க மிஸ்ஸஸ் லீலா, ஜாக்கி கூட தொடர்பு உள்ள எல்லா பொண்ணுங்களும் இப்ப மாட்டிக்கிட்டாங்க, இன்க்ளூடிங் யூ. நீங்க ஒரு எஜுகேட்டட் உமன். நீங்க எவ்வளவு நாளா அவங்கிட்ட எப்படி எல்லாம் பேசுனீங்கிறதுக்கு எங்க கிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இப்ப எப்படி வசதி, ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்ததுன்னு எங்க கிட்ட சொல்லிடுறீங்களா, இல்ல சேனல்ஸையும் பிரஸ்காரங்களையும் கூப்பிட்டு அவங்க முன்னாடி சொல்ல வைக்கட்டுமா? வேண்டாம் சார், நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். ஒரு நாள் எனக்கு ஒரு கால் வந்தது. ஆனா அது ஒரு ராங் நம்பர். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணான். அவ ரொம்ப அழகா பேசினான். எனக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சு. புருஷன் இல்லாம தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கிற எனக்கு அவன் தொடர்ந்து ஃபோன் பண்ண ஆரம்பிச்சான். அதனால எனக்கு சந்தோஷமும் நிம்மதியும் அதிகமாச்சு. நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவன் என் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சான். ஒரு நாள் எங்களுக்கே தெரியாம நாங்க இது பல தடவை நடந்திருக்குல்ல? அதுக்கப்புறம் அவன் என் வீட்டுக்கு வர விரும்பவே இல்லை. அவன் கூட உங்களுக்கு ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்க? எதுவும் இல்ல. அப்புறம் எதுக்காக நீங்க போன 17ஆம் தேதி உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து 1.5 லட்சம் ரூபாய் டிரா பண்ணிருக்கீங்க? காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் வாங்குறதுக்கா? வீடு ரிப்பேர் வேலைக்காக நான் வித்ட்ரா பண்ணேன். அத கான்ட்ராக்டர் வச்சு சொன்னாரு. பணம் கிடைக்காம தான் அவர் வேலையை விட்டு போனாராம். அப்புறம் நீ எந்த வேலைக்காகடி பணத்தை எண்ணி கொடுத்த சொல்றீ? பதில் சொல்றீ. ஒரு பக்கா கிரிமினல பெட்ரூம் கூப்பிட்டு அவனுக்கு பணம் கொடுத்து அனுப்பிச்சிருக்க. மரியாதையை உண்மையை சொல்லிடு. ஒரு நாள் அவன் எனக்கு சில எம்எம்எஸ் அனுப்பிச்சு வச்சான். நான் அதை பார்த்து ரொம்ப பயந்து போயிட்டேன். ஒரு சந்தோஷத்துக்காக தான் அவன் அந்த மாதிரி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணதான் என்கிட்ட சொன்னான். அப்பதான் எனக்கு இதோட சீரியஸ்னஸ் புரிய ஆரம்பிச்சது. இதுல இருந்து எப்படி தப்பிக்கணும்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் ஒரு நாள் அவனுக்கு இருக்கிற பண பிரச்சனையை பத்தி என்கிட்ட சொன்னான். அந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக்கிட்டு அவனுக்கு தேவையான பணத்தை நான் கொடுக்க ஆரம்பிச்சேன். எவ்வளவு கொடுத்த? 1.5 லட்சம். அந்த வீடியோ? அது என் கண்ணு முன்னாடியே அவன் டெலிட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவன் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. அவனோட வேற நம்பர் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? இல்ல. கம் ஆன் சார், தயவு செஞ்சு இது பத்திரிக்கைக்காரங்க கிட்டயும் சேனல் கிட்டயும் சொல்லிடாதீங்க. என் மானம் போயிடும். இனிமேதான் போகணுமா? அட கடவுளே சார், இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு சார். இப்போ என்ன சார் பண்றது? சார் உட்காருங்க சார். அந்த கேஸோட மற்ற ஃபைல்ஸ் எல்லாம் நீ இன்னும் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணல? எப்பவுமே இப்படிதான் இருப்பியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார். அப்படியெல்லாம் தான் இருக்கணும். எனக்கும் ஊத்து. டேய், இதை முதல்ல சொல்ல வேண்டியதானே? ஏண்டா வந்த உடனே மிரட்டுற? அப்ப 2 பேரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டு இருந்தீங்களா? உங்களை இன்னைக்கு என்ன பண்றேன் பாருங்க. குறும்பு. இந்த கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குல்ல சார்? வெறும் 20-22 வயசு மட்டுமே இருக்கிற ஒரு சின்ன பையன் நம்மள முட்டாளாக்கிக்கிட்டு நம்ம கண்ணில் மண்ணை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கான்னும் போது உண்மையை சொல்லணும்னா வெக்கமா இருக்கியா? ஒரு விதத்துல இன்வெஸ்டிகேஷன் இங்க ஸ்டாப் ஆயிருக்கு இல்ல சார்? நோ, எந்த கேஸ்லயும் ஆண்டவன் ஒரு க்ளூவை விட்டு வைப்பான். ஒரு தடவை ட்ரெயின் டிராவலிங்ல பலாத்காரம் செய்யப்பட்ட ஒரு பொண்ணு இருந்தால, அந்த பொண்ணோட முகத்திலையும் தலையிலையும் எலும்பு முறியோட சுயநினைவை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துகிட்டு இருந்தவ அந்த குற்றவாளிக்கு ஒத்த கையன்னு சொல்றதுக்கு முன்னாடியே ஆண்டவன் அந்த பொண்ணை 1 நிமிஷம் உயிரோட வச்சிருந்தான்.
அதே மாதிரி இந்த கேஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு அந்த ஆண்டவன் ஒரு வேர்டோ, ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ, ஒரு சம்பவத்தையோ எங்கேயோ விட்டு வச்சிருக்கான். லெட் அஸ் வெயிட். பாடும் ஓர் நீல நிலாவே, நான் தேடும் நீ வண்ணமயிலாய். வானிலா தேயும் என் நிலா, வாழுமே என் நினைவிலா. பாடும் ஓர் நீல நிலாவே, நான் தேடும் நீ வண்ணமயிலா. வானிலா தேயும் என் நிலா, வாழுமே என் நினைவிலா. கார்கால மேகம் போல் நீ வந்து சூழ்ந்ததால் புது சொர்க்கம் என் பக்கம். கார்கால மேகம் போல் நீ வந்து சூழ்ந்ததால் புது சொர்க்கம் என் பக்கம். பாடி பாடி பார்க்கிறேன் பால் நிலா என் முன்னே. பாடி பாடி பார்க்கிறேன் பால் நிலா என் முன்னே. பாடும் ஓர் நீல நிலாவே, நான் தேடும் நீ வண்ணமயிலாய். வானிலா தேயும் என் நிலா, வாழுமே என் நினைவிலா. ஓசையே இல்லாமல் ஓடியே மறைந்தாய், உன் பாதை நான் தேடி ஓடுவேன். ஓசையே இல்லாமல் ஓடியே மறைந்தாய், உன் பாதை நான் தேடி ஓடுவேன். ஒரு வாடை காற்றில் தழுவி செல்லும் ஒளியே என் கனியே. ஒரு வாடை காற்றில் தழுவி செல்லும் ஒளியே என் கனியே. பாடும் ஓர் நீல நிலாவே, நான் தேடும் நீ வண்ணமயிலா. வானிலா தேயும் என் நிலா, வாழு
நிலா வாழுமே என் நினைவிலா. யாரு? நான் நிசார் அகமத். உங்ககிட்ட நான் ரொம்ப பர்சனலாக ஒரு விஷயம் பேசணுன்றதுக்காக தான் வந்திருக்கேன். உட்காரு. சொல்லு. நான் எனக்கு அது வந்து சார், நான் கொஞ்ச காலம் சவுதி அரேபியாவில் இருந்தேன். என் ஒய்ஃபு ஜெர்மனியில் நர்ஸாக இருந்தா. எனக்கு லீவு கிடைக்கும்போது அவளுக்கு கிடைக்காது, அவளுக்கு லீவு கிடைக்கும்போது எனக்கு கிடைக்காது. அதனால் சார், மற்ற சில விஷயங்கள்லாம் சவுதியோட ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல சார். அதனால் சார், சில பேர் மாதிரி நானும் சின்ன சின்னதாக ஹோமோசெக்ஸு எப்போவாவது தான் சார். ஆனால் இப்போ நல்லா மாட்டிக்கிட்டு இருக்கேன் சார். ஒரு பையன் என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான் சார். மேலே சொல்லு. அது வந்து சார், ஒரு நாள் பார்க்கில் ஒரு பையன் எனக்கு பழக்கமானான். அவனோட நம்பர் எனக்கு தந்தான். பல தடவை நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். என்னையே அவன் கூப்பிட்டான். அப்படி ஒரு நாள் அவன் நேரடியாக என் வீட்டுக்கு வந்தான். ஆனால் அப்புறம் ஒரு நாள் அவன் எனக்கு அனுப்பின எம்எம்எஸை பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன். அவன் வேணும்னே என்னை மாட்டி விட பார்த்துருக்கான் சார். அது எனக்கு தெரியாம போயிடுச்சு. அப்புறம் அந்த வீடியோவை காட்டி அவன் உன்கிட்ட பணத்தை கேட்டான் இல்ல? ஆமாம் சார். இது வரைக்கும் எவ்வளவு பணம் வாங்கியிருக்கான்? பல தடவை கொடுத்துருக்கேன் சார். கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்துருக்கேன் சார். இப்போவும் 50,000 ரூபா வேணும்னு அவன் என்கிட்ட கேட்டிருக்கான். இதுக்கு மேல பணம் தர முடியாதுன்னு நீ அவங்ககிட்ட சொல்லிருக்கலாமே. சொன்னேன் சார். அப்போ அவன் நான் சொன்னதை கொஞ்சம் கூட பெருசாக எடுத்துக்கவே இல்லை சார். சார், எப்படியாவது என்னை நீங்க தான் சார் காப்பாற்றணும். சரி, அவன் பேர் என்ன? ஜாக்கி. ஜாக்கியா? டபுள் 736639856 இதான அவன் நம்பரு? இல்லை சார். இல்லையா? ஏ வா 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 வா. எங்க போயிருந்த நீ? வா. வாடா வாடா வாடா. ஐயோ. ஜாக்கி 3 பொண்ணுங்களை ஆசை காட்டி ஏமாத்தினா பக்கா கிரிமினல்.
கடைசியா ஒரு ஆம்பளை கூட லிங்க் வச்சுக்கிட்டு அந்தாலையும் ஏமாத்திருக்க. உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. இல்ல 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 நீங்க சொல்றதுல கொஞ்சம் கூட உண்மையே இல்ல. என்னடா எங்களை முட்டாளாக்கலான்னு பாக்குறியா? இல்ல கோர்ட்ல நீ நடத்த போற நாடகத்துக்கு இங்க ரிகர்சல் பாக்குறியா? நான் சொல்றது எல்லாமே உண்மை, என்ன நம்புங்க. அப்ப நிசார் உனக்கு தெரியாது? தெரியும். என்ன தப்பான பார்வையில பார்த்தது அவன்தான். அதுக்கான மருந்த அந்த ஆளுக்கு நானே கொடுத்துட்டேன் சார். அப்ப அந்த மேரி ஜோசப் கையில இருந்த சிம் கார்டு உன் கையில எப்படிடா வந்தது? அது அவங்க அன்பா கொடுத்தாங்க, அவ்வளவுதான். ஒழுங்கா சொல்ற ராஸ்கல், எங்களுக்கு வேலை வைக்காத. சொல்றேன், ஆனா அதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா இதுக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் இப்போ பெரிய குற்றங்கள்லாம் செஞ்சு போலீஸ் துரத்தி பிடிக்கிற அளவுக்கு ஆயிருக்கேன்னா அதுக்கு என்ன காரணங்கிறத நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ரவியண்ணா, என்னண்ணா எப்படி இருக்கீங்க? இவன் என்ன இன்னும் வந்துருக்கலையா? அதை ஏன்பா கேக்குற? நேத்து ராத்திரி நல்லா விளையாடிட்டு இருந்தா, தூங்குறது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதான் என்ன இருக்கலையாக்கா? அவரை பத்தி சொல்லணுமா என்ன? தோட்டத்துல ஏதாவது மூலையில இருப்பாரு. என்னடா விஷயம்? எங்க அப்பா தானே கோயில் கமிட்டில இருக்காங்க, அதனால ஒரு வேலையும் ஓடி ஓடி செய்ய வேண்டியது பாவம் நாங்க தானே. நாங்க ஏத்துக்கிட்ட வேலை சொதப்பலாம் முடியும் போல இருக்கு. ஏன்டா அப்படி ஒரு வார்த்தையை சொல்ற? பொறுப்பு இருந்தா தானே, வேற என்ன சொல்றது? நீங்க எல்லாருமே வெறும் வாய் பேச்சு தான்டா, செயல்ல ஒண்ணுமே இல்ல. அக்கா இவன் மட்டும் தான் லாக் ஆயிருக்கான் தெரியும்ல. நாங்கெல்லாம் ஃப்ரீ தான். வாங்கடா தோட்டத்துக்கு போலாம். அண்ணா வரேண்ணா. வாடா. வரேன்க்கா. வராங்கக்கா. டேய் வரதானே. நில்றாங்க, எங்க ஓடி போற? மத்த பசங்களை எல்லாம் சும்மா கலாய்க்கலான்னு தான். வாடா. சரி, எல்லாரும் சேர்ந்து இங்க எதுக்குடா வந்தீங்க? நாங்க எங்க வந்தோம், வர வச்சுட்டீங்க. யாரு வர வச்சா? என்ன சொல்றீங்க? அது சரி, திருவிழாக்கு தேவையான விறகை ஏற்பாடு பண்றேன்னு சொன்னாலும் சொன்னேன், எங்க அப்பா என்ன உட்கார விடுறது கிடையாது. திருவிழாவுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? அததான் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல. இல்லையே. அப்ப அதெல்லாம் நான் யார்கிட்ட சொன்னேன்? நீங்க யாருகிட்டையும் சொல்லவே இல்ல. என்னவோ இவ்வளவு தூரம் நீங்க வந்துட்டீங்கல்ல, சரி சாப்பிட என்ன வேணும்? மாங்காவை தவிர வேற எது வேணாலும் கொடுங்கண்ணே. எனக்கு ஒரு இளநீ வேணும்பா. எனக்கு பணம் நொங்கு வேணும். டேய் இங்க பாரு, எதா இருந்தாலும் நேரடியா கேட்கணும். டேய் நீ என்ன ரகசியமா கேட்பண்ண எனக்கு நல்லாவே தெரியும்டா. சின்ன வயசுல இருந்து பாக்குறேன். உனக்கு இப்ப பணங்கள் வேணும் அதானே? அம்மா சாகும்போது இவனுக்கு ஒரு 3 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கஷ்டப்பட்டு நான் இவனை வளர்த்தேன்னு உங்களுக்கு தெரியுமாடா? சின்ன வயசுல இவனை தூக்கி கொஞ்சம் போது இவன் என் மேல எத்தனை தடவை உச்சா போயிருக்கான்னு தெரியுமா? நீ என்னடா சாப்பிட்ட காலையில? தோசை சாப்பிட்டியா? உனக்கு இன்னும் பணங்கள் வேணுமா? இது இருக்குடா, குடி. அண்ணே, முதலாளி உங்களை கூப்பிட்டாரு. அண்ணன் அடுத்தா போதும், தம்பி உடனே கலங்கிடுவான். குடிச்சது மொத்தமா இறங்கிடுச்சுடா. அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் பழுத்துரும்ல? ஆமாங்கய்யா. ஆமா, உன் தம்பி இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டானா? இல்லைங்கய்யா, எனக்கு தான் அதிர்ஷ்டமே இல்லையே. அதுவா கூட இருக்கலாம். அப்படின்னு யாரையா சொன்ன? அன்பான ஒரு அப்பாவும் மனைவியும் தம்பியும் உனக்கு இருக்காங்கல்ல. தங்கம் மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா. நீ இருக்கங்கிற தைரியத்துல தான் நான் இந்த பக்கம் அதிகமா வராம இருக்கேன். மாங்காய் விற்கிற பணத்துல உன் தேவைக்கு எடுத்துக்கிட்டு மிச்சத்தை மட்டும் பேங்க்ல போட்டா போதும். சரிங்கய்யா.
சரி, இந்த வண்டியை பங்களாவில் விட்டுறேன். உனக்கு ஏதாவது தேவைன்னா எடுத்து பயன்படுத்திக்க. பையன் வேற வண்டி எடுத்து வந்திருக்கான், நான் அதுல போய்க்கிறேன். அண்ணா சீக்கிரமா சாப்பிடுண்ணா. முதல்ல நீ கிளம்புற வேலையை பாரு. 2 மணி நேரமா மேக்கப் பண்ணிட்டு இருக்க. இதோ நான் வந்துட்டேன். இன்னும் சாப்பிட்டு முடிக்கலையானா? இந்த புட்டு சாப்பிட உனக்கு இவ்ளோ நேரமா? அவனை கொஞ்சம் நிம்மதியா சாப்பிட விடுடி. உங்களுக்கு தெரியும்லம்மா, 7:30 மணிக்கு பஸ் போயிடுச்சுன்னா அப்புறம் 8:15க்கு தான் பஸ். ஆனா நிஷா இன்னும் வரவே இல்லையேம்மா. நான் வந்துட்டேன். என்னப்பா நீ சாப்பிடாம எழுந்துட்ட? முதல்ல அவளை அந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வர சொல்லுங்கம்மா. இங்க பாருமா, நீ இந்த ட்ரெஸ் போட்டாதான் அவனுக்கு பிடிக்காது இல்ல. இந்த ட்ரெஸ்ல அப்படி என்ன குறை இருக்கு? ஆமாமா, எந்த ஒரு குறையும் இல்ல. மரியாதையா போய் மாத்திட்டு வா, போ. ஓ, கட்டிக்க போற பொண்ணுங்கிறதுனால எவ்வளவு கவனமா இருக்கான். நான் அந்த ட்ரெஸ்ஸ போட்டா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உன்கிட்ட தான் ஜீன்ஸ் டாப் இல்லையே. எனக்கு ஜீன்ஸ் டாப் போட்டுக்கிறதுக்கு இஷ்டம் இல்ல, அதனால நான் வாங்கவும் இல்ல. ஆனா நிஷாக்கு அந்த Dress ரொம்ப பிடிக்கும்ல. அதெல்லாம் யாருக்கும் பிடிக்க வேண்டாம். ஒண்ணும் இல்ல, நான் மட்டும் பார்க்க வேண்டியது ஊர்க்காரங்க எல்லாரும் பார்த்தாங்கன்னா எனக்கு பிடிக்காது. அதனாலதான் சொன்னேன். பவித்ரா வந்துட்டா. அம்மா, ஷூட்டிங் நடக்குது, சீக்கிரம் வாங்க. இப்ப வேற என்ன ஷூட்டிங் அது இதுன்னு? இல்லம்மா, அண்ணன் ரஜினி ஸ்டைல்ல பைக்க ஸ்டார்ட் பண்ணாரு, அதான் கூப்பிட்டேன். தள்ளி உட்காரு. பாய்மா. பாய். என்னப்பா நீ இப்படி சொல்ற? நீ பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண கூடாதா? இப்பவே எனக்கு சொந்தமான ஒரு நிலத்தை வித்துட்டு தான் நான் இதை செஞ்சிருக்கேன். பையன் ஆசைப்படுறான்னு தான் இதை செஞ்சேன். நான் என்ன அட்ஜஸ்ட் பண்ணுங்கிறீங்க? எனக்கு கமிஷன் ஏதாவது கிடைச்சிருந்தா அதுலயாவது நான் அட்ஜஸ்ட் பண்ணிருப்பேன். ஆனா அதுவும் இல்ல சார். 90% மார்க் வாங்கியிருக்கேன் சார். மார்க்கெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே இல்ல தம்பி. இருந்தாலும் எப்படியாவது கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. நாளைக்கு காலையில தான் இடத்தோட ரெஜிஸ்ட்ரேஷன். நாளைக்கு சாயங்காலமா இங்க வரோம். வா. ஏய், நீ எங்கடங்க? உங்க அப்பாவை பார்க்க தான்டா வந்தோம். காலேஜ் சீட்டு விஷயமா அவரை பார்க்கலான்னு வந்தோம். அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வர. எவ்வளவு கேட்பாருடா? நேத்து ஒரு ஆள் கிட்ட சொல்லும்போது 40 லட்சம்னாரு. டேய், உங்க அப்பா கிட்ட எப்படியாவது பேசி 40 லட்ச ரூபாய்க்குள்ள முடிச்சிடுறா. என் நிலைமை உனக்கு தெரியும்ல. அதெல்லாம் பாத்துக்கலாம்டா, நீ தைரியமா போயிட்டு வா. 60 லட்சம் இருந்தாலும் பொய் சொல்லியிருக்காருப்பா. 20 லட்சம் இருந்தாலும் அமுக்கலான்னு பாக்குறான். ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு அவனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். அதுக்கு எதுக்கு தான் இப்படி சொத்து சேர்த்து வைக்கிறானோ தெரியல. கண்டவங்க பணத்தை இப்படி அநியாயமா வாங்கி தின்னா கடைசியில அனுபவிக்கிறதுக்கு ஆளே இருக்க மாட்டான். அதுதான் தலையெழுத்து. அப்படி ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். நீங்க எங்ககிட்ட சொன்ன வேலை முடிஞ்சிடும் சார். நான் எப்படியோ அடிச்சு பேசி 50 லட்ச ரூபாய்க்கு ஓகே பண்ணி வச்சிருக்கேன். ஓ, ஃபைன் ஃபைன் ஃபைன். அந்த 10 லட்ச ரூபாய்க்கு என்ன கொஞ்சம் பர்சனலா கவனிச்சிருங்க. எக்ஸ்ட்ரா அமௌண்ட் 50% உனக்கு எப்பயுமே கொடுக்கறது தானேயா? வேற ஏதாவது விஷயம் இருந்தா அதை மட்டும் சொல்லு. இல்ல சார், இது நான் உங்ககிட்ட ஞாபகப்படுத்தணும்னு தான் ஃபோன் பண்ணேன். இதுல ஞாபகப்படுத்துறதுக்கு என்ன இருக்கு? நீ ஏன் எப்படி அலையிற? உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன். எவ்வளவு கிடைச்சாலும் உனக்குலாம் பத்த மாட்டேங்குதுல்ல? ஹலோ, வரதன் இருக்காரா? இல்லையே. நீங்க அவருக்கு தான் ஃபோன் பண்ணீங்களா இப்போ? எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற வரதனுக்கு தான் நான் கால் பண்ணேன். சாரி, அப்போ ராங் நம்பருங்க. ஹலோ. தப்பா எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் கால் பண்ணேன்ல, நான் தான் இப்பவும் பேசுறேன். ஆ, ஒரு டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறதுக்காக தான் கால் பண்ணேன். நான் என் டைரியை செக் பண்ணி பார்த்தேன். இது வரதன் வச்சிருந்த நம்பர் தான். அது சரி, நீங்க இந்த கனெக்ஷன் எடுத்து எவ்வளவு நாள் ஆகுது? 5-6 மாசம் இருக்கும். ஓ, அப்போ அதுதான் விஷயம் போல இருக்கு. நான் துபாயில் இருந்தேன். நான் போகும்போது இந்த நம்பர் தான் அவன் யூஸ் பண்ணிட்டு இருந்தான். அவன் கட் பண்ணிட்டான்னு எனக்கு தெரியல. சரி, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? சிட்ல பாக்கோங்க.
சிட்ல பாக்குமா? அது எங்கங்க இருக்கு? சிட்டில இருந்து அவுட்டர்ல இருக்கும். இப்பயே அதை பத்தி கேக்குறீங்க? சும்மா தெரிஞ்சுக்கலாமே தான். சிட்ல பாக்கம் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா வந்தது இல்ல. அங்க பக்கத்து ஏரியால சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு. அப்படியா? அந்த ஏரியா ரொம்ப நல்லா இருக்கும்ல. இங்க பாருங்க, எனக்கு இந்த சிட்டி லைஃபே அவ்வளவு பிடிக்காது. இயற்கையா இருந்தா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுங்க. சிட்டி லைஃப் எப்படா கிடைக்கும் நானும் இங்க ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இங்க போர் அடிக்குது, நீங்க என்னடான்னா இங்க வரணுங்கிறீங்க. மாந்தோப்புல மாங்காவை பார்த்தாலே எனக்கு அலர்ஜி. சரி, உங்களுக்கு சொந்த ஊர் எந்த ஊரு? தஞ்சாவூர். எங்க ஊர் நல்லா செழிப்பாதான் இருக்கும். உங்க ஊர் எது? மதுரைக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஊர். மதுரைக்காரரா நீங்க? ஆமா, பிறந்தது அங்கதான். உங்க பேர் என்ன? பாண்டியன். உங்க பேர் என்ன? என் பேரு ரோஸ். என்னது ரோஸா? உங்க பேர் ரொம்ப அழகா இருக்கே. யாருக்கிட்டக்கா பேசிட்டு இருக்கீங்க? என்னோட ஒரு ஃப்ரெண்டு. ஆ, அது ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு. அப்புறம் எனக்கு உங்களை பார்க்கணுமே. எனக்கு உங்களை பார்க்கணும் போல தான் இருக்கு. என்னங்க குழந்தை ரொம்ப அழுதுகிட்டே இருக்குங்க. போன் அவன்கிட்ட கூட. சரிங்க. உங்க குழந்தை கிட்ட நீங்களே பேசுங்க. ஓய், அப்பா பேசுறாரு பாரு. குட்டிமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா சீக்கிரமா அங்க வந்துடுறமா. ஏய் செல்லக்குட்டி, என்ன அழுதுட்டு இருக்க? இங்க வாங்க, வா மாமாட்ட வா. வாடி தங்க வாடி. என்னடி அங்க ஒரே அமக்கலமா இருக்கு? வானார் படம் மொத்தமா வந்துடுச்சா? ஏய் சொன்னபடி கேட்க மாட்டியா? அப்ப மாமா உன்னை அப்படியே தூக்கிட்டு போயிடுவேன். அப்புறம் இங்க 2 குரங்கு உட்கார்ந்துட்டு இருக்கு. இங்க இருக்கிற எல்லா மாங்காவையும் காலி பண்ணிடுச்சு. இன்னைக்கு விஸ்வாவோட பிறந்த நாள்ல. ஆமா, அவனோட பிறந்த நாள் தான். நானே மறந்துட்டேன். கிளம்பலாமா? எல்லாரும் ரெடி ஆயிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் அழகா தங்கம். இந்த பொம்மை பாரு, பொம்மை பாரு. வரதண்ணா, நான் தான் பேசுறேன். சொல்லுங்கண்ணே. நாங்க அண்ணிய கூட்டிட்டு போறோம். உங்களுக்கு ஒன்னும் கோவம் இல்லையே? போயிட்டு வாங்க. நீ பாத்துக்க மாட்டியா அவள? உள்ள கத்திரிக்கா நீ தான் இருக்கியாங்க. போடா கருப்பா. ஏய், எங்கடா போறீங்க? பிறந்த நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க வரோம். பாரா வெள்ள பண்ணி. போடா, சீக்கிரமா ரெடி ஆகுங்க அண்ணி. சரிடி, நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, நான் இதோ வந்துடுறேன். தள்ளி உட்காரு. சீ, போடி. டேய் வாடா போலாம். நீங்க இருங்க, நாங்க கிளம்புறோம். அழாத, மலக்கூடாதுடா. வா வா வா. சாமந்தி பூக்களால் சாய்ந்தாடும் பூவண்டு சந்தனத்தில் வாசம் கேட்டு போகுது. பூபாலம் கேட்கத்தான் பூங்கண்டு வந்திங்கே பூங்குயில் பாடச் சொல்லி கேட்குது. சந்திர மண்டலம் சென்றது நீயா? சத்தியமாய் நீதான் நிலவா? நெஞ்சமெல்லாம் பொங்கி வந்த நேசமே. இந்திரமானது இதயமெல்லாம் மந்திரம் செய்திட வேண்டாமே. தந்திரமாக பேசும் பெண்ணை நான் தானே. அலைகளில் கரையாய்த்தானே தினமாகிறேன். சிலைகளின் நிறமாய்த்தானே நான் மாறினேன். பூபாலம் கேட்கத்தான் பொன் வண்டு வந்திங்கே பூங்குயிலை பாடச் சொல்லி கேட்குது. ஆசைகள் ஒன்றாய் ஓசைகள் செய்து காற்றும் மெல்லவே வீசும். வாழும் தென்ற
தென்றல் காற்று உன்னை சேர ஓடி வருமே. பூபாலம் கேட்கத்தான் பொன் வண்டு வந்திங்கே பூங்குயில் பாடச் சொல்லி கேட்குது. சாமந்தி பூக்களால் சாய்ந்தாடும் பூவண்டு சந்தனத்தில் வாசம் கேட்டு போகுது. கை வந்த தேவதை நான் தொட வேண்டும், யார் வந்து சொன்னாலும் நீயேதான். ஏதோ ஒரு ராகம் என்னை இணைந்தே அழைக்குதே. சாமந்தி பூக்களால் சாய்ந்தாடும் பூவண்டு சந்தனத்தில் வாசம் கேட்டு போகுது. சாமந்தி பூக்களால் சாய்ந்தாடும் பூவண்டு சந்தனத்தில் வாசம் கேட்டு போகுது. என்னாச்சு? இவன் அழுதுட்டு இருக்கான். டேய் என்னடாச்சு? சொல்றா. எங்கடா அழுகுற? சொல்றா. டேய் எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? சொல்றா. டேய் எதா இருந்தாலும் சொல்றா. அழகரா, விஷயம் என்னன்னு முதல்ல சொல்லு. ஒரு தப்பு நடந்து போச்சுடா. என்ன தப்புடா? எனக்கு ட்ரெயின்ல ஒரு அக்கா பழக்கமானாங்கடா. அவங்க என்னோட வீட்டை பத்தி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்னோட போன் நம்பரை அவங்க கேட்டு வாங்கினாங்க. ஹலோ ஹலோ, நான் யாருன்னு தெரியுதா? நாம பார்த்து 1 மணி நேரம் தானே ஆச்சு. அதுக்குள்ள என் குரல் மறந்து போச்சா? ஓ நீங்களா? பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்ட. வீட்டுக்கு போயாச்சா? இல்ல, இப்பதான் பஸ்ல இருந்து இறங்கி போயிட்டு இருக்கேன். நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. குளிக்கணும், அப்படியே உட்காந்துட்டேன். என்ன எதுவும் பேச மாட்டேங்கிற? குளிக்கிறேன்னு சொல்றத யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கியா? நீ அப்படியெல்லாம் யோசிக்க தான் செய்வ. ஏன்னா உன் வயசு அப்படி. நான் அப்புறம் ஃபோன் பண்றேன், நீ போயிட்டு வா. என்ன தூங்கிட்டியா? இல்ல, படுத்துதான் இருக்கேன். நான் படுக்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. எங்க வீட்டுக்காரர் ஸ்டேஷனுக்கு வேலைக்கு போயிருக்காரு. வாரத்துக்கு ஒரு தடவை தான் வருவாரு. நான் இங்க தனியா போர் அடிச்சுக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கேன். சரியான போர் தெரியுமா? நீ அங்க தனியாவா இருக்க? ஆமா, தனியா தான் இருக்கேன். ஏய், ரொம்ப ஆக்ட் பண்ணாத என்ன? இந்த காலத்து பசங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அம்மா இல்லைன்னு சொன்னல நீ. அப்போ உங்க வீட்ல வேலைக்காரி இருப்பாளே? இருக்காங்க. உண்மையை சொல்லு, நீ அவளை எத்தனை தடவை கட்டி பிடிச்சு தூங்கி இருப்ப? ஐயோ, நீங்க வேற, அவங்களுக்கு வயசாயிடுச்சுங்க. அது சரி, ரொம்ப பாவண்டா நீ. இருந்தாலும் அவங்களுக்கு பொண்ணுங்க இருப்பாங்கல்ல? அது இல்லாம அவங்க கல்யாணமே பண்ணிக்கல. அப்படியா? அப்படின்னா பக்கத்து வீட்ல பொண்ணுங்கெல்லாம் எல்லாமே இருக்க மாட்டாங்களே? நீ சின்ன பையன், கண்டிப்பா ஏதாவது லீலைகள் செஞ்சிருப்ப. கேடி.
சாரிடா, நான் உன்னை ரொம்ப தொல்லை பண்றேன்ல. உன்னை குற்றம் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. யாராலையும் என்ன புரிஞ்சுக்க முடியாது. உனக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கு புருஷன் இருந்தும் ஒரு விதவை மாதிரி தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவருக்கு வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கு. மாசத்துக்கு ஒரு தடவை தான் அவர் வந்து என்ன பாப்பாரு. அந்த ஏக்கத்துல தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். அப்புறம் உன் வயசுல இருக்கிற பசங்களுக்கு இப்படி சிரிச்சு பேசினா நல்லா பிடிக்கும்னு தெரியும். அதனால தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பேசினேன். சாரி. இனிமே நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். சாரிக்கா, எனக்கு இந்த மாதிரியெல்லாம் பேசி பழக்கம் இல்லை, அதனால தான். அப்படியா? என் மேல உனக்கு கோவம் இல்லையே? என்ன வேர்க்குதா உனக்கு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்க ஹஸ்பண்ட் ஒரு வேளை வந்துட்டா? சேச்சே, அவர் வரமாட்டாரு. அவர் ஒரு கேஸ் விஷயமா கோயம்புத்தூர் வரைக்கும் போயிருக்காரு. வேற யாராவது வந்துட்டா? அது சரி, சொந்தக்காரங்க யாராவது இருந்தா கூட நடுராத்திரியில வீட்டுக்கு வருவாங்க. இருந்தாலும் எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. என் ஃப்ரெண்டோட கல்யாணம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வீட்டுல இருந்து இங்க வந்தேன். நான் எப்பவுமே வீட்டை விட்டு வெளியில போய் தங்கினதில்ல. அது சரி, அப்படி போகாம இருந்தா உன் வேலையில எப்படி நடக்கும்? கதவை லாக் பண்ணவே இல்லையே. நீ உட்காரு. இந்த வீட்ல நாம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். நீ எதுக்காக இப்படி பயந்து நடுங்குற? ஆம்பளை பசங்கன்னா கொஞ்சம் தைரியமா இருக்கணும். ஹலோ. டேய் பொறம்போக்கு நாயே, உனக்கு நான் ஒரு MMS அனுப்பி வைக்கிறேன். நீ அதை முதல்ல பாரு. ஹலோ ஹலோ ஹலோ, யாரு? என்னடா பாத்தியா? என் பொண்டாட்டி கூட நீ நடத்தின லீலைய பாத்தியா? இன்டர்நெட்ல அப்லோடு பண்ணா லட்சக்கணக்கில் ஜனங்க அதை பார்ப்பாங்க. உன்னோட அப்பா அடுத்த எலெக்ஷன்ல போட்டி போட போறாராமே. இனிமே அந்த ஆளு எலெக்ஷன்ல நிப்பானே எனக்கு தோணல. வருத்தப்படாத. MBA கம்ப்ளீட் பண்ணிட்டு நல்ல எதிர்காலத்துக்காக காத்திருக்க பையன்ல நீ. இப்போதைக்கு உனக்கு ஒரு கன்செஷன் தரேன். நாளைக்கே 5 லட்சம் ரூபாய் நீ எனக்கு தரணும். இல்லைன்னா என்ன ஆகும்னு உனக்கே தெரியும்ல. ஹலோ, நான் தான் பேசுறேன். நம்ம 2 பேரோட வீடியோவை ஒரு ஆள் எனக்கு அனுப்பிட்டு பணம் கேக்குறான். அப்படியா? கொடு, நாங்களும் வாழணும்ல. உங்க அப்பா தான் நல்லா சம்பாரிச்சு சேர்த்து வச்சிருக்காருல, அப்புறம் என்ன? ஹலோ ஹலோ ஹலோ
டேய் பேசாம நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் என்னடா. என் அப்பாவோட இமேஜ் போயிடும்டா. அப்ப நம்ம அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம். நடக்க வேண்டியது எல்லாம் தான் நடந்துருச்சுல்ல. அது வேணாண்டா. நீ அழுகுறதுல என்ன அர்த்தம் இருக்கு? அவங்க உன்னை ஏமாத்த முயற்சி பண்றாங்க. இப்போ நீ பயந்துட்ட, காலம் பூரா அவங்க உன்னை பிளாக்மெயில் பண்ணிட்டே இருப்பாங்க. டேய் நீ முதல்ல தைரியம் வர்றா. வரதன்ட்ட நம்ம பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுப்போம். ஆமாண்டா. அவங்க கிட்ட ஒரு வாரம் டைம் மட்டும் கேளு. என்னப்பா என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லைப்பா. நீ இன்னும் சாப்பிடவே இல்லையே, டைம் ஆச்சு. என்னாச்சுப்பா? ஒன்றும் இல்லைப்பா. ஏய் என்னமோ இருக்கு. என்னன்னு அப்பா கிட்ட சொல்றா. உனக்கு ஏன்பா இப்படி வேர்க்குது? நீங்க போய் படுங்கப்பா. என்னடா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? கடவுளே, இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. விமல், ஏய், விமல். வேணாம், நீங்க போக வேணாம். விமல். ஏய், ஏன்டா அப்படி பண்ணா? அப்பா விமல் போறேன்ப்பா. நல்லா இருந்த பையன் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தான்னு தெரியலையே. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுண்ணே. என் பையன் இந்த உலகத்தை விட்டு போயிட்டானே. அவன் ஒரு நாள் பொறுமையா இருந்திருக்கலாமேடா. நாங்க அவங்கிட்ட எவ்வளவோ சொன்னோம். வரதண்ணன் கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிப்போம்னு சொன்னோம். நைட்டு நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். நீங்க வேலையை முடிச்சுட்டு வரத்துக்கு லேட் ஆகும்னு சொன்னாங்க. அநியாயம். படிப்பறிவு கொஞ்சம் கம்மின்னாலும் இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நான் வராம இருந்திருக்கேனா? அவன் அதை யோசிச்சு பார்த்துருக்கணும்டா. இதுக்கப்புறம் பேசி என்ன பிரயோஜனம்? அவன் நம்மளை விட்டு போயிட்டான்டா. அவன் நம்பர் இருக்காடா? விமலோட போன்ல இருக்கு. அவளோட போட்டோவும் இருக்கு. அவளை விட்டு வைக்க கூடாது. அவ செத்ததுக்கு பழி வாங்கியே ஆகணும். இங்க வா. எங்க அவன் வரலையா? அவன் ரொம்ப பயந்து போயிருக்கான். நான் கேட்ட பணத்தை கொண்டு வந்திருக்கியா? ஒய்ஃப் கிட்ட கொடுன்னு சொன்னான். வைஃபா? இவன் தானடா அவன்? மீதி 2 லட்சம் அவனை உடனே வந்து என்கிட்ட கொடுக்க சொல்லு. ம். நான் அடிச்சா அவன் செத்துருவான். நீங்க போங்க. ம். ஏய் யாரை ஏமாத்துற? ஏய் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. மாசத்துக்கு 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு நான் உங்ககிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன விட்டுரு. இத பண்றதுக்கு நீ பாம்பேக்கு போனா நல்ல தொழில் பண்ணலாம்டி. கொல்ல விட மாட்டேன்டா. விடுங்கடா, இவனை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடலாம். டேய் அதெல்லாம் ஒண்ணு வேணாம். என்னண்ணே வேண்டான்றீங்க? நம்ம விமலை கொண்டவங்கள சும்மா விட சொல்றீங்களா?
அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி கிடையாது, நான் சீட்டிங் பண்றாங்க. டேய், உன் வேதனை எனக்கு புரியுது. ஆனா அவன் இறந்ததுக்கான காரணம் நமக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா இவங்களை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டா ஊரு பூரா தெரிஞ்சு போயிடும்டா. அவனோட அப்பாவுக்கும் அவனோட ஆத்மாவுக்கும் நாம செஞ்ச தப்பாயிடும்டா. இழக்க கூடாதெல்லாம் நம்ம ஏற்கனவே இழந்துட்டோம். விட்டுட்டு வாங்கடா அந்த நாதாரிய. வாழ்க்கையை பத்தி நிறைய கனவுகள் இருந்துச்சு விமலுக்கு. அவன் அப்பாவுக்கு அன்பு காட்டுறதுக்கு இந்த உலகத்துல விமல் மட்டும்தான் இருந்தான். ஆனா எல்லாமே ஒரே ராத்திரியில. முதலாளி, என்னடா அது அது வந்து என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல நீ இவ்வளவு தயங்க மாட்டியே? அது வந்து பையன் டிகிரி முடிச்சிட்டு டான்ஸ் கிளாஸ் அது இதுன்னு சுத்திட்டு இருக்கான். அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு இன்டர்நெட் கஃபே திறக்கலான் இருக்கான். என்ன இருந்தாலும் அவனும் என்ன மாரி ஆயிடக்கூடாதுல்ல. என்னென்னமோ சொல்ற. சரி, இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும் அதை முதல்ல சொல்லு. கடை ஓனருங்க நிறைய அட்வான்ஸ் கேட்குறாங்க. ஓஹோ, அதான் பிரச்சனையா? இந்த கான்ட்ராக்டர் சனிக்கிழமை பணம் தருவார்ல, அதுல இருந்து ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ எடுத்துக்க, மீதியை கொண்டு போய் பேங்க்ல போட்டா போதும். முதலாளி என்கிட்ட நாளைக்கு பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு. தோப்புல சம்பாதிச்சது, குவாரியில சம்பாதிச்சது, இப்படி எல்லா வருமானத்தையும் சேர்த்து வச்ச காசு உங்க கையிலயும் இருக்கும்ல. அந்த இடத்துக்கான அட்வான்ஸை ஞாயிற்றுக்கிழமை நான் கொடுத்துட்றேன். உங்க கையில இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு திங்கக்கிழமை காலையிலேயே நீங்க வீட்டுக்கு வாங்க. நம்ம சிட்டிக்கு போய் தேவையான ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். என்ன, போதுமா? சரி. வாங்கடா. நீ இப்பதான் ரெடி ஆகுறியாடா? நான் முன்னாடியே ரெடியா என்ன பண்ண போறேன்? என்னடா இன்னும் அண்ணனும் அண்ணியும் காணுமே, எங்க போனாங்கன்னு தெரியல. காலையிலேருந்து எனக்கு ஒரு டீ கூட கிடைக்கலப்பா. ஒரு நல்ல காரியத்துக்கு கிளம்புறதுனால கோயிலுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் வந்துட்டீங்களா? அண்ணி எங்க காணோம்? அண்ணியா? அவ எனக்கு முன்னாடியே எழுந்துச்சு ரெடியா இருந்தாலே. இங்க எங்கேயும் இல்லையே. அப்ப பால் வாங்க போயிருப்பா. இந்தா இத அங்க வை. சரி, காலங்காத்தால் நீங்க எங்க போயிட்டு வரீங்க? அத என்ன சொல்றது, காலங்காத்தால ஒரு கால் வந்தது. தோட்டத்துல சின்ன ராஜாவை யாரோ கட்டி போட்டிருக்காங்கன்னோ லோட யாரோ கடத்திட்டு போறாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் என்னாச்சு? என்னடா இப்படி சொல்றாங்கன்னு ஓடி போய் பரபரப்பா பார்த்தா என்ன, சின்னராஜி அடிச்சு ஃபுல்லாயி கொரட்டை விட்டுட்டு தூங்குறான். ஆனா என்ன யார் இப்படி சுத்த விட்டாங்கன்னு தெரியலையே. என்னடா ஒரு மாதிரி இருக்க? ஆகஸ்ட் மாசத்துல என்ன ஏப்ரல் ஃபுல் ஆக்குனது நீதானா? டேய் என்னடா, என்னாச்சு? எதுக்குடா அழுகுற? டேய் என்னாச்சுடா? டேய் நான் சும்மா சொன்னேன்டா. என்னாச்சுடா இவனுக்கு? டேய் எனக்கு பிடிச்ச ஒருத்தர் கூட போறேன். என் பொண்ணையும் என்கிட்ட இருக்கிற நகையும் எடுத்துட்டு நான் போறேன். என்ன தேடாதீங்க. டேய் சொல்டா. அழக்கூடாது. டேய் என்னடா ஆளாளுக்கு லெட்டர் படிச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுடா. என்னடா இருக்கு அந்த லெட்டர்ல? அந்த அதிர்ச்சியிலிருந்து அவரால் மீண்டு வெளியில வர முடியல. அவர் உடம்புல பாதி பேராலிசிஸ் அட்டாக் ஆயிடுச்சு. குடும்பத்துக்கு இருந்த ஒரே வருமானம் அவரோடது மட்டும்தான். அது அதோட நின்றுடுச்சு. அது வரைக்கும் எங்களுக்கு இருந்த சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு. நாங்கள் எல்லாரும் சோகத்தில் ஆழ்ந்திருந்தோம். நீ ஏன்டா அவ்வளோ மைண்ட் பண்ணாம போற? சின்ன வயசுல இருந்தே அவ உன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கவடா. அதெல்லாம் சரிதான். காலம் பூரா நான் அவளை காதலிச்சுக்கிட்டு இருப்பேன்டா. என் மனசுல அவளை தவிர வேற யாருக்கும் இடமே இல்லை. இருந்தாலும் எனக்கு இப்ப மனசே சரியில்லை. அப்பா பாடுறா. ஐயோ என்னாச்சுப்பா? அப்பா
நடந்த சம்பவத்தை என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஏதாவது பண்ணிருப்பேனடா. என் பையனை நான் எப்படியாவது காப்பாத்திருப்பேனடா. இத்தனை வருஷம் பெத்து வளர்த்து என்னடா பிரயோஜனம்? போயிட்டானடா. அழாதீங்கப்பா, அழாதீங்கப்பா. வாங்கப்பா. அழாதீங்கப்பா. இதுக்கு மேல என்னால தாங்க முடியாதுடா. ரொம்ப கஷ்டமா இருக்குடா. இது வரைக்கும் எவ்வளோ சந்தோஷமா ஒன்றா இந்த கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ எல்லாம் போச்சு. விமலோட அப்பா குடிக்கிறத இந்த கிராமத்தில் இது வரைக்கும் யாராவது பார்த்துருப்பாங்களாடா? என்ன மாதிரியே உங்களை அன்பா பார்த்துக்கிட்ட என் அண்ணன் திருப்பி பழைய நிலைமைக்கு வருவாராடா? எல்லாமே பொண்ணுங்கனால தான்டா நடந்திருக்கு. வெளியூருக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தா வரதனை குணப்படுத்தலான்னு இன்னைக்கு காலைல தாண்டா டாக்டர் என்கிட்ட சொன்னாரு. ஆனா என்னடா? அதுக்கு 5 லட்ச ரூபா ஆகுமாண்டா. நாம இனிமே என்னடா பண்ண முடியும்? வீட்டை வைக்கலான்னு அப்பா சொல்றாரு. இனிமேட்டு வாடகை வீட்டில் தங்கிக்கலான்னு சொல்றாரு. ஆனால் உன் வீட்டையும் 10 சென்ட் நிலத்தையும் விற்றா அவ்வளோ பணம் கிடைக்காதேடா. எனக்கு என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியலடா. கடைசியா இருந்த ஒரே நம்பிக்கை முதலாளி மட்டும்தான். அவரும் முடியாதுன்னு சொல்லி புது வேலைக்காரனையும் வச்சுட்டாரு. எஸ், ஐ காட் இட். டேய், நம்மளை வேதனைப்படுத்தினவங்களை வேதனைப்படுத்தி நாம வரதனை குணப்படுத்துறதுக்கான பணத்தை சேர்த்தணும். யூ மீன்? ஆமாம். எப்படி விமலை ஏமாற்றி அவன் வாழ்க்கையை அழிச்சு அவனை கொன்னாங்களோ அதே டெக்னிக்கில் பொண்ணுங்களை நம்ம கவுக்கணும். டேட் ஃபார் டேட், பழிக்கு பழி. பொண்ணுங்களோட உடலை பத்தியும் மனசை பத்தியும் அது வரைக்கும் எந்த அனுபவமே இல்லாத நீ எப்படிரா மேரி ஜோசப்பையும் சமிலா சலாமையும் லீலா செபாஸ்டினையும் இவ்வளோ சீக்கிரத்துல வலையில விழ வச்சிங்க? நான் யாரையும் வலையில விழ வைக்கல. அப்புறம் கௌரவமா நடந்துக்கிற பொம்பளைங்களை அம்மாவாகவும் அக்காவாகவும் தங்கச்சியாகவும் நினைக்கிற பழக்கம் எங்களுக்கு இருக்கு. அந்த எண்ணம் இருக்கிற ஒன்னாலதான் ஒரு சின்ன பொண்ணு கொலை செய்யப்பட்டிருக்கிறதும் ஒரு பொண்ணு ஃபேன்ல தூக்க மாட்டிருக்கிறதும். பொண்ணுங்களை ஏமாத்திட்டு என்னடா கதையா சொல்ற? உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னா நாங்க நம்பிடுவோமா? இல்ல, எங்களோட லட்சியம் புருஷனை ஏமாத்தி சும்மா இருக்கிற பசங்களை வீட்டுக்கு கூப்பிடுற தப்பான பொண்ணுங்களை மட்டும்தான் நாங்க தண்டிச்சோம். சிட்டில, பீச்ல, பார்க்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல, சினிமா தியேட்டர்னு சுத்தி திரிஞ்சு அந்த மாதிரியான பல பெண்களை நாங்க தேடி கண்டுபிடிச்சோம். அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள பத்தின எல்லா டீட்டெயில்ஸ் நாங்க கலெக்ட் பண்ணோம். அப்புறம் கூப்பிடுறா. இனிமே ஒன்றும் பயப்பட தேவையில்ல. நீ தைரியமா கூப்பிடுறா, நாங்க இருக்கோம்ல. கிடைச்சா ஊட்டி, இல்லைன்னா போட்டி. அம்மா ஃபோன் வந்திருக்கு. யாருமா? தெரியல. ஹலோ. டேய் அருண், நீ சொன்ன மாதிரி 500 ரூபா ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன்டா. ஹலோ, நீங்க யார் பேசுறீங்க? இது நீங்க நினைக்கிற நம்பர் இல்ல. ஐயோ, இது 9745737342 இல்ல, 41. அடக்கடவுளே, என் ஃப்ரெண்ட் அருண் பெங்களூர் போயிருக்கான். அவன் அர்ஜென்ட்டாக 500 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணணும்னு சொன்னான். கடன் வாங்கி பண்ணேன். அவசரத்தில் நம்பரை மாற்றி போட்டுட்டேன். நீங்கள் அந்த பணத்தை எனக்கு தரீங்களா? சரி, நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். ஓகே. செக் பண்ணி பார்த்தீங்களா? டாப் அப் ஆயிருக்கு. இப்போ நான் ஒரு அக்கௌண்ட் நம்பர் தரேன், பணத்தை அந்த அக்கௌண்ட்ல போட்டுறீங்களா? ஐயோ, நான் அதுக்கு பேங்க் வரைக்கும் போகணுமே. நீங்க எங்க இருக்கீங்க? எண்ணூர்ல இருக்கேன். எண்ணூரா? நானும் அங்கே தான் இருக்கேன். கரெக்ட் அட்ரஸ் சொல்லுங்க. மெரைன் கிட்ட. மெரைனா? நான் பக்கத்தில் தான் இருக்கேன். நான் நேரடியாக உங்கள் வீட்டுக்கு வந்து அந்த பணத்தை உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கலாங்களா? சரி வாங்க. வந்துடுறேங்க. டேய், நீ போ. நம்ம பிளான் படி நீ செஞ்சிரு. யாரு? நான் தான் அந்த 500 ரூபா ரீசார்ஜ். புரியுது. உங்க பேர் என்ன? ஜாக்கி.
ஸ்வீட் நேம். ஆளுக்கேத்த மாதிரி தான் பேர் வச்சிருக்காங்க. இருந்தாலும் உங்களவுக்கு வராது. சரி உட்காருங்க, நான் உங்களுக்கு தண்ணி கொண்டு வரேன். இவனோட பொண்ணு ஆஷா. ஆஷா, அண்ணா கிட்ட பேசிட்டு நான் இப்ப வந்துடுறேன். நீ எந்த கிளாஸ்மா படிக்கிற? 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். மாடர்ன் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்லையா படிக்கிற? இல்ல சென்ட் ஜோசப் ஸ்கூல்ல படிக்கிறேன். வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? அப்பாவும் அம்மாவும் இதே மாதிரி ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவ படிக்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல்ல. நாங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க. பார்த்தா அப்படி தெரியலையே எனக்கு. அப்படி இல்லை, கோயிலில் சின்னதாக ஒரு பொட்டி கடை வச்சிருக்காரு எங்கள் அப்பா. இருந்தாலும் என் விஷயத்தில் ரொம்ப அக்கறையாக இருப்பார் எங்கள் அப்பா. ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னால் நான் டல்லாக இருக்கக்கூடாதுன்னு நினைப்பார். அதனால தான் எனக்கு எல்லாமே வாங்கி தருவார். சரி, அப்போ நான் கிளம்புறேன். சரி, இந்தாங்க. எங்கள் அப்பா நோட்டு எவ்வளோ அதிர்ஷ்டசாலி. தூங்கிட்டியா? இல்லை, தூங்க முடியல. என்னாச்சு? நான் இப்போ அந்த நோட்டோட பேசிட்டு இருக்கேன். என்ன பேசிட்டு இருந்த நோட் கூட? அதை நான் எப்படி உங்ககிட்ட ஓப்பனாக சொல்கிறது? இந்த வயசுல உனக்கு வெக்கமா? வயசாகி என்ன பிரயோஜனம்? இது வரைக்கும் கேள்விப்பட்ட நான் பார்த்த விஷயங்களை எப்படி உங்ககிட்ட சொல்கிறது? பரவாயில்ல, வெக்கப்படாம சொல்லு. இன்னும் 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். என்னடா ஃபோன் பண்ணிருந்த? ஒன்றும் இல்லை, உனக்கு நான் ஒரு எம்எம்எஸ் அனுப்பிச்சிருக்கேன், அதை கொஞ்சம் பாரு. ஏன்டா நீ இப்படி எல்லாம் பண்ண? நீங்க எதுக்கு இப்ப ஃபீல் பண்றீங்க? நான் எப்பவும் பாத்துக்கிறதுக்காக வச்சிருக்கேன். அது வேற யாராவது பார்த்தாங்கன்னா? இதை நான் யாருக்கிட்டையும் காட்ட மாட்டேன். ராத்திரி தனியா இருக்கும்போது நான் மட்டும் பார்த்து ரசிப்பேன். சும்மா அதை பார்த்துக்கிட்டு என்ன கிடைக்க போகுது? அதெல்லாம் கிடைக்கும்.
ஆ நீ எதுக்குடா ஃபோன் பண்ணாம வந்த? யோ, ஏன் இப்படி தொல்லை பண்ற? அது வந்து நான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கேன். எங்க அப்பா என்னாச்சு? வேலை முடிஞ்சு வந்துட்டு இருக்கும்போது ஒரு பள்ளத்துல விழுந்துட்டாரு. அவருக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்குள்ள ஆப்ரேஷன் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கேட்டு 50,000 ரூபா ரெடி பண்ணிட்டேன். பேலன்ஸ் 1 லட்சம் திடீர்னு ஏற்பாடு பண்ணணும்னா நான் என்ன பண்றது? இது எங்க வீட்டு பத்திரம். உங்களுக்கு பல பேங்க்ல அக்கவுண்ட் இருக்குல்ல, யாராவது மேனேஜர்ஸ் கிட்ட பேசி எனக்கு 1 லட்ச ரூபா எடுத்து கொடுங்க. எனக்கு ரொம்ப அர்ஜென்ட். அதுக்கு பேங்க் மேனேஜர் தெரிஞ்சா மட்டும் போதாதே. அவர் வீட்டுக்கு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தானே கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆகுமே. அட கடவுளே, எங்க அப்பா. என்கிட்ட 1 லட்ச ரூபாய் பணம் இருக்கு. ஆனா அது ஹஸ்பண்டோட தங்கச்சிக்கு கொடுக்கறதுக்கு பேங்க்ல இருந்து எடுத்து வச்சது. சரி, எடுத்துட்டு வரேன். இந்தா. ரொம்ப தேங்க்ஸ். அந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் டெலிட் பண்ணிட ப்ளீஸ். நீங்க என்ன அவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்கீங்கல்ல. எப்பவும் பார்க்கணுங்கிறதுக்காக தானே ஆசைப்பட்டு அப்படி செஞ்சேன். இந்தாங்க, நீங்களே டெலீட் பண்ணிடுங்க. இப்போ நிம்மதியா இருக்கா? அடுத்தது அகில். ஷம்னா எப்பவுமே மார்னிங் வாக்கிங் போவான்னு நாங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தோம். ஒரு நாள் ஒரு 20 வயசு பையனை ஷம்னா கூட நாங்கள் பழகிறதுக்காக அனுப்பிச்சோம். அவளோட பழகிறதுக்காக ஒரு நாள் அவன் சைக்கிளோடு அவன் மேலே விழுந்து அவளை அவன் அட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தான். 2 பேருக்கும் லைட்டாக அடிபட்டுச்சு. அடி அதிகமாக பட்டதால் அகில் அழ ஆரம்பித்தப்போ அந்த பக்கமாக அந்த ஆட்டோவில் ஷம்னாவை நான் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சேன். வழியில் காத்துக்கிட்டு இருந்த எங்ககிட்ட அவன் ஆட்டோவில் வந்து இறங்கினான். 2 நாளைக்கு அப்புறம் அகில் ஷம்னாவை பார்க்க போனான். ஹலோ. வாங்க உட்காருங்க. உங்களுக்கு பெருசா அடி ஒண்ணும் படலையே. கடவுள் தேவல ஒன்னும் ஆகல. நல்ல வேளை நீங்க வந்தீங்க. அதை நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே. சரி, உன் பேர் என்ன? ஜாக்கி. ஜாக்கியா? அது என்ன அப்படி ஒரு பேரு? நான் பிறந்தப்போ எங்க அப்பா பஸ்ல கிளீனரா இருந்தாரு. சரி, உங்க பேர் என்ன? ஷம்னா. உங்க ஹஸ்பண்ட்? துபாயில இருக்காரு. போய் 6 மாசம் தான் ஆகுது. அப்போ உங்களுக்கு ரொம்ப பசி இருக்குமே. என்ன? ஒன்றும் இல்லை. இப்போ நான் என்னை பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரே பையன். அப்பாவும் அம்மாவும் நிம்மதியாக வீட்டில் இருக்காங்க. காலையில் பேப்பர் போட போவேன். அதுக்கப்புறம் நான் பல ப்ராடக்டை சேல்ஸ் பண்ண போவேன். அது இதுன்னு சொல்லி கையில் இருக்க ப்ராடக்ட் எல்லாம் விற்றுட்டு வரதுக்கு ஈவினிங் ஆகிடும். ஆனால் என்னால் பாவம் உங்களுக்கு கையில் அடிபட்டுடுச்சு. ஏய், பரவாயில்ல. லைட்டா ஸ்கிராட்ச் தான் இருக்கு. இருந்தாலும் சரி, நான் கிளம்புறேன். தூங்கிட்டியா? அது சரி, என்னென்னமோ பண்ணி என்ன தூங்க விடாம பண்ணிட்டல்ல. நான் என்ன பண்ணேன்னு சொல்ற? உங்க ஸ்டொமக்ல ஒரு மச்சத்தை நான் பார்த்தேன். மச்சமா? அத நீ எப்ப பார்த்த? நீ பார்க்க சான்ஸே இல்லையடா. சும்மா சொல்லக்கூடாது. அந்த மச்சமாவே நான் மாறிட்டேன். என்னது? அங்கிருந்து என்னென்னமோ தெரியுது. ஏய், ஐயோ ஐயோ ஐயோ.
என்னடா சொல்லு. MMS-ஆ? டேய் கால் வருதுடா. ஹலோ. நீ ஏன் இப்படி ஒரு காரியம் பண்ண? அது நான் சும்மா பார்க்கறதுக்காக. இருந்தாலும் வேற யாராவது பார்த்துட்டா? நான் யாருக்கிட்டே காட்ட மாட்டேன். ஆனா உங்களால நான் வேற யாருக்கிட்டையாவது காட்டினா உண்டு. என்னது? ஓகே பாய். நெக்ஸ்ட். எஸ். நான் உங்ககிட்ட சொன்னது எல்லாமே போய் தான். அப்பா அம்மா இல்லாத எனக்குன்னு இருக்கிறது 12 வயசுல ஒரே ஒரு தம்பி தான். காலையில் பேப்பர் போட போவேன், அப்புறம் வீடுங்களுக்கெல்லாம் போய் வேற வேற ப்ராடக்ட்ஸுங்களை விற்பேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் என் குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் பிரச்சனை மேலே பிரச்சனைங்கிற மாதிரி என் தம்பி ஒரு ஹார்ட் பேஷண்ட்றது எனக்கு தெரிய வந்தது. உடனே ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொன்னாங்க. அதுக்கு 3.5 லட்ச ரூபாய் வேணுமா. எதிர்பாராத விதத்தில் அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு. எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக்கிட்டேன். நாம் 2 பேரும் ஒன்றா இருக்கிறத என் மொபைலில் எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் நினச்ச மாதிரியே நடக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்னை பல தடவை கூப்பிட்டீங்க. நான் வேணும்னு தான் அவாய்ட் பண்ணேன். இதை நான் இன்டர்நெட்டுக்கு கொடுத்தா எத்தனை லட்சம் வேணால் நான் சம்பாதிக்கலாம். ஆனால் நான் அதை எதிர்பார்க்கல. நான் என்னையே அறியாமல் தெரியாமல் உங்களை நான் லவ் பண்ணிட்டேன். எனக்கு இப்போ ஒரு தேவைன்றனால தான் நான் உங்ககிட்ட பணத்தை கேட்குறேன். இப்போ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க என்ன பண்ணலான்னு. என்கிட்ட அவ்வளவு பணம்லாம் இல்ல. இதுல என் நகை இருக்கு. இதை எடுத்துட்டு போய் அடமானம் வச்சு எவ்வளவு பணம் வருமோ எடுத்துக்கோ. ஆனா இதை சீக்கிரமா திருப்பி கொடுத்துரு. ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நீங்களே இதை டெலிட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வரட்டுமா? டேய் வாழ்றா. ஹலோ. ஏய், என் ஹஸ்பண்ட் 3ஆம் தேதி வராரு. அதுக்குள்ள நகையெல்லாம் எடுத்து கொடுத்துருவல்ல? கவலைப்படாதீங்க, 2ஆம் தேதிக்கு முன்னாடியே எடுத்து கொடுத்துட்றேன். இங்க பாரு, என்ன மாட்டி விட்டுறாத சொல்லிட்டேன். கவலையே படாதீங்க. ஆபத்து நேரத்தில் எனக்கு உதவி பண்ணீங்க. உங்களை நான் ஏமாத்துவேனா? 2ஆம் தேதியே நான் திருப்பி கொடுத்துட்றேன். இந்த ஃபோனை ஆஃப் பண்ணிடுறா. இதை இனி ஆன் பண்ணவே வேண்டாம். ஹலோ. அட, இந்த மிமிக்ரி காட்டுறதுல நீ இன்னும் நிறுத்தலையா? சாரி, இது ராங் நம்பர். எப்போ கூப்பிட்டாலும் ராங் நம்பர் சொல்லி தான் ஆரம்பிப்ப. தயவு செஞ்சு வேற ஏதாவது சொல்லு. மரியாதையா பேசு, அப்பதான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லுவேன். ஹலோ மிஸ்டர், நான் நீங்க நினைக்கிற ஆள் இல்ல. ஐயோ, அப்போ உண்மையிலே ராங் நம்பரா? 9895444666 தானே? அது என்னோட ஃப்ரெண்டு ராகுலோட நம்பரு. அதே நம்பருக்கு தான் நீங்க ஃபோன் பண்ணிருக்கீங்க. ஆனா இது என்னோட நம்பர். சாரி, நான் யூகேல இருந்தேன். நேத்து தான் இங்க வந்தேன். அவன் நம்பரை மாத்தின விஷயம் எனக்கு தெரியாது. தட்ஸ் ஓகே. இது எல்லாருக்குமே நடக்கிற விஷயம் தானே. நல்ல வேளை, சில பேர் கண்டபடி திட்டி விட்டுருவாங்க. அதான். என்ன சொன்ன? அப்படியெல்லாம் திட்டு வாங்கிருக்கீங்களா? ஒரே ஒரு தடவை ரயில்வே என்கொயரிக்காக ஃபோன் பண்ணேன். கடைசியில ஒரு பாட்டி எடுத்து அசிங்கமா திட்டினாங்க. பொண்ணுங்களை தொல்லை பண்றியான்னு கேட்டாங்க. பரவாயில்லையே, நல்லா பேசுறீங்க. நீங்கன்னு இல்ல, என் கூட பழகுற எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் என்ன விட்டு போக மாட்டாங்க. சாரிங்க, ரொம்ப நேரம் பேசிட்டோம்ல. உங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். சாரி. வச்சிடறேன். டேக் கேர். ஷபாஷ். எஸ் எஸ். ஹலோ. இப்போ நான் தெரிஞ்சே தான் ஃபோன் பண்ணேன். எதுக்கு? சும்மா தான் உங்க குரலை கேட்கணும்னு தோணுச்சு. ஆனா என் குரல் ஒண்ணு அவ்வளவு இனிமையா இல்லையே. அதை கேட்குறவங்க தானே முடிவு பண்ணணும். ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க. சேச்சா, கிண்டல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, நீங்க பாட்டு பாடுவீங்களா? ஐயோ இல்ல, ஜஸ்ட் குளிக்கும் போது பாடுவேன். ஐயோ, அட கடவுளே. இப்ப எதுக்கு கடவுளை கூப்பிடுறீங்க? இல்ல, அந்த பாட்டை கேட்கவும் அதை பார்க்கவும் செய்யற செவரு எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கல. சரி, நான் ஃபோனை இப்போ கட் பண்றேன். ஏன் தெரியுமா? ஏன்? அது
நீங்கள் சொன்னதை அப்படியே கற்பனை பண்ணிட்டு தூங்கலான்னு தான். சின்ன வயசுலேருந்தே முட்டை எனக்கு ஒரு பெரிய வீக்னஸ். ஆம்லேட் செஞ்சு கொடுங்க, நான் எப்போவுமே அம்மா கிட்ட சண்டை போடுறது உண்டு. அப்படியா? இனிமே நான் உனக்கு ஆம்லெட் போட்டு தரேன். பச்சை முட்டையும் குடிப்பேன். ஓகே, அதுவும் தரேன். அப்போ உடனடியாக நாங்கள் வரேன். தம்பி இருக்கா? இருக்கே. ஐயோ, ஐ எம் சாரி 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 சாரி. ஹலோ, நீ வீட்லயா இருக்க? அது வந்து என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி மூட் ஆஃபா பேசுற? நான் இனிமேல் அப்ராடுக்கு போக மாட்டேன். ஒரு ஒர்க் ஷாப் ரெடி பண்ணுறதுக்கு முடிவு பண்ணேன். அதுக்கான பணமும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஒரு இடமும் பார்த்து வச்சுருந்தேன். ஆனால் என்ன என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு பர்சனலா? ஒரு ஃப்ரெண்டோட தங்கச்சி கல்யாணத்துக்காக நான் அந்த பணத்தை கொடுத்தேன். சொல்லு, சொல்ல வரது தெளிவா சொல்லு. இப்போ அந்த பில்டிங் ஓனர் ஃபோன் பண்ணார். நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே பணம் கொடுக்கலைன்னா அந்த பில்டிங் வேறொருத்தருக்கு போயிடுமா. ஃப்ரெண்டு கிட்ட இந்த விஷயத்தை சொன்னியா? சொன்னேன். ஆனால் அவனுக்கு லோன் பாஸ் ஆகிறதுக்கு 15 நாள் ஆகுமா. என் தலையெழுத்தில் அது இல்லை. இதுக்கே நொந்து போனா என்ன அர்த்தம்? எப்படி இருந்தாலும் உனக்கு அந்த லோன் கிடைச்சிடும்னு வேற சொல்றேன். அதனால நான் உனக்கு பணம் தரேன். எங்க வீட்டு வேலைக்கு கான்ட்ராக்டர் கொடுக்க வேண்டியது பரவாயில்ல, லோன் கிடைச்ச உடனே கொடுத்துறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. லவ் யூ. ஐ லவ் யூ. போடா. ஐ லவ் யூ ஸோ மச். டன். எஸ் எஸ். எதுக்கு என்ன இங்கே வர சொன்னீங்க? மேஸ்திரி ஆளுங்களும் அங்க இருக்காங்க. இந்தா, கான்ட்ராக்டருக்கு கொடுக்கறதுக்காக பேங்க்ல இருந்து டிரா பண்ண பணம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.
நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் இதை நான் மிஸ்யூஸ் பண்ணிட்டேன்னு. அதனால் நீங்களே இதை டெலீட் பண்ணிடுங்க. ஜாக்கி, ம் கடைசியில் நான் மட்டும்தான் பாக்கி இருந்தேன். அப்படி எனக்கு ஒரு நாள் அமைஞ்சுது. பார்க்கில் வச்சு நான் கொஞ்சம் கூட கற்பனை பண்ணி பார்க்காத ஒருத்தன் வந்தான். அவனா எங்கள் வலையில் நாங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து விழுந்தான். டேய் இது வரேன். என்னடா பிரச்சனை? அந்த நாதாரி என்னன்னு தெரியல, கையும் காலையும் ஆட்டிட்டு இருக்கான். அவனை வெளுத்துட்டு வரேன். இங்கே இரு. டேய் இருடா. வரதன ட்ரீட்மெண்ட்டுக்கான பணத்தில் பாதி பணத்துக்கு மேலே நம்ம சம்பாரிச்சாச்சுடா. ஆனால் நீ அன்னைக்கு அந்த வித்யா கூட உங்ககிட்ட நெருங்கினா, நீ விலகி போயிட்ட. அதை நாங்கள் எல்லாரும் கவனிச்சோம். டேய் இவனால் இவன் ஆளுக்கு துரோகம் பண்ண முடியாது, அதான் யோசிக்கிறான். டேய் யாராவது உன் மேலே கை வச்சா உனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். அதை கொஞ்சம் மறந்துட்டு அந்த ஆளை எப்படியாவது கிராப்பில் மாட்டி விடணும். ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுத்துரு, மற்றதை நம்ம பார்த்துக்கலாம். டேய் நானா? நீ போடா, நாங்கள்லாம் இருக்கோம்ல. டேய் என்னடா சொல்கிறீங்க? டேய் பப்ளிக் டாய்லெட்லேயும் ட்ரெயின்லேயும் பார்க்லேயும் நம்ம மேலே பல பேர் வந்து மோதி இருக்காங்க. அந்த மாதிரி எவனாவது ஒருத்தன் மோதுறான்னு நினச்சிக்க. சும்மா மயங்கின மாதிரி ஒரு ஆக்டிங்கை கூட. நீ போய் சும்மா பாவனை மட்டும் காட்டுறா. டேய் அந்த ஃபோனை கொடு. டேய் இதெல்லாம் தேவையில்ல. இந்த மாதிரி ஆம்பளைங்க பல பேர் இருக்கானுங்க. இதெல்லாம் எவனும் வெளியே சொல்லிக்கிறது கிடையாது. அதனால நம்ம எவ்வளோ பிளாக்மெயில் பண்ணாலும் இந்த ஆள் அதை வெளியே சொல்லவே மாட்டான். அதனால நீ தைரியமா நீ உன்னோட நம்பரையே கொடுத்துக்க. வாடா நம்ம அந்த பக்கம் போலாம். உங்ககிட்ட சிகரெட் இருக்கா? இருக்கே. கொஞ்சம் பக்கத்தில் வந்து உட்கார் ராஜா. இது போதுமா? இப்போதைக்கு இது ஒன்றே போதும். இந்தா இதை நீ எடுத்துக்க. எதா இருந்தாலும் டன்னா இருக்கணும். உன்னோட பேர் என்ன? ஜாக்கி. உங்க பேர் என்னன்னா? என் அண்ணான்னு கூப்பிடாத, மாமான்னு கூப்பிடு, சரியா? அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னோட வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? எனக்கு யாரும் இல்லைங்க, நான் தனியாக தான் சுற்றுறேன். உன்னை பார்த்தா அப்படி தோணலையடா. இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட்லாம் உங்களை மாதிரி அன்பாக இருக்கிறவங்க எனக்கு வாங்கி கொடுத்தது. இந்த ஃபோன் பார்த்தீங்களா, எங்கள் ஏரியா கவுன்சிலர் எனக்கு கிஃப்டாக வாங்கி கொடுத்தது. அப்படியா? அப்படி திறமசாலின்னு சொல்லு. எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? சொல்றா. பிடிச்சிருக்கானாடா கேட்குற? டேய் அந்த ஆள் விழுந்துட்டான்டா. ஆனா அந்த ஆள் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கான்டா. டேய் நம்மகிட்டயும் வந்துட போறான்டா. கண்ணா என்னோட நம்பருக்கு ஒரே ஒரு ரிங்கு கூட. 9447 9447 11 335 335. டேய் ரிங் பண்றான். ஹலோ, இதோ வரேன். டேய் மறந்துடாத, நான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன். அதுக்கு என்ன, ஃபோன் பண்ணுங்க, நான் எப்போ வேணாலும் வரேன். டேய் அவன் தான்டா ஃபோன் பண்றான். யாரா? அந்த சொட்டடா. அவனா? ஐயோ விட மாட்டான் போல இருக்கே. எடுக்கணுமாடா? ஏட்ரா, அந்த ஆள் ஃபோன்ல என்னடா பண்ண போறான்? தைரியமேட்ரா. என்ன ஞாபகம் இருக்கா? நீங்க என்ன மறந்துட்டீங்கன்னு நினைச்சேன். அப்படி உன்னை மறக்க என்னால முடியுமாடா? எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் உன்னை கட்டி பிடிச்சி தூங்கணும்னு ஆசைப்படுறேன்டா. சரி, நீ அந்த மாதிரி யாரையாவது கட்டி பிடிச்சி தூங்கிருக்கியா?
டேய் 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 உன் தாத்தாவோட ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சி தூங்கியிருக்கேன்னு சொல்லு. தாத்தாவோட ஃப்ரெண்டு வேணாண்டா, பாட்டின்னு சொல்லு. உன் அனுபவத்தை சொல்றா. எனக்கு ஒன்றும் அனுபவம் இல்லை போடா. என் ஸ்கூலில் ட்ரில் மாஸ்டர். அப்புறம் சொல்லுடா. நான் அங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்போ சீக்கிரம் வா, நான் உனக்காக ரொம்ப ஆர்வலாக காத்துக்கிட்டு இருக்கேன். என்னடா பிரச்சனை இவனுக்கு? நான் இப்போ ஒரு முக்கியமான வேலைக்காக போயிட்டுருக்கேன். நான் நாளைக்கு வரேன். அப்படிலாம் சொல்லாதடா, வாடா. ஐயோ ச்சே, இன்னைக்கு வேஸ்ட் தான். டேய் அவன் தான்டா. என்னடா இப்படி அலையிறான்? சரி அட்டன் பண்ணு. போடா பண்ணி. ஸ்பீக்கர் ஆன் பண்ணா. ஏய் தம்பி, பிஸியா இருக்கியாட கண்ணு? சொல்லுங்க. ஆமா, ஏன் நீ வரவே இல்லை? நீ இங்க வருவேன்னு நான் எவ்வளோ எதிர்பார்த்தேன் தெரியுமா? நான் வரேன். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் ஒரு டீ கடையில் இருக்கேன். ஒருத்தருக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். டேய் தம்பி, டேய் தயவு செஞ்சு ரொம்ப காரமா ஒன்றும் சாப்பிட்றாத. நீங்க வா, உனக்கு ஆப்பிள் ஜூஸு, கிரேப் ஜூஸு, பைனாப்பிள் ஜூஸு, முந்திரி என்ன வேணுமோ கேளு. உனக்கு வேண்டியதை நான் தரேன். நீ எப்போ வருவேன்னு மட்டும் சொல்லு. நான் வரேன். ஓகேடா செல்லம். ஏய் போயிட்டு வச்சலாம். அதான் உன்னை அவர் அவ்வளோ கவனிக்கிறேன்னு சொல்றாருல. உனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தா நீ போடா. அதுவும் கரெக்டு தான். அந்த போனை கொடு. ஐயோ, அவருக்கு ஒன்றை தானே பிடிக்கும். அப்ப நீ தான் போயாகணும், வேற வழி இல்லை. வாடா என் செல்லம். டேய், நல்ல வாசனை தூக்கலா இருக்கு. இந்த சென்ட்டை எங்க இருந்து வாங்கின நீ? சொல்ற கண்ணே. என் ஃப்ரெண்டோட மாமா துபாயிலேருந்து வந்தப்போ கொடுத்தாரு. வெரி குட். உட்காரு 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 உட்காரு. நீ வரவே மாட்டியோன்னு நான் ரொம்ப பயந்து வருத்தத்தில் இருந்தேன். நீ எங்க இருந்த? அது நிறைய பேரை மீட் பண்ண வேண்டியிருந்தது. வேலை தானே முக்கியம். எப்படி வாழணும்னு தெரிஞ்சு வச்சிருக்க கண்ணா. நீ நல்லா வருவ. நீ சாமர்த்தியசாலி, புத்திசாலி. அது சரி, எதுக்காக இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க? பரவாயில்ல, இருக்கட்டும். இதுவே நல்லா தான் இருக்கு. உங்க சட்டை தான் எனக்கு பிடிக்கவே இல்லை. முதல்ல நீங்க மாத்துங்க, அப்புறம் நான் மாத்துறேன். அவ்வளவுதானே? இதோ மாத்திடுறேன். எனக்கும் அதுதான் பிடிக்கும். ட்ரெஸ்ஸை நான் அப்புறமா மாத்திக்கிறேன். நமக்குள்ள என்ன இருக்கு? இந்த நேரத்தில் மிஸ்டர் கால் யாருன்னு தெரியலையே. ஒரு நிமிஷம் இருங்க. பாப்பா. ஹலோ. என்ன இந்த நேரத்துல யாருப்பா போன்ல? ஐயோ, யார் இருந்தாங்க? பாப்பா, இப்போ என்ன கண்டிஷன்? போனை கட் பண்ணுப்பா. ஐயோ, என்ன பண்றது இப்போ? இதோ நான் இப்போ வரேன். போதுண்டா, போனை கட் பண்ணு. அப்படியா? அப்படியா? யார் பிளட் டொனேட் பண்ணுங்க. நான் சொன்ன நம்பருக்கு ஃபோன் பண்ணு. இந்த நேரத்துல போய் ஃபோன் பேச என்ன பிளட் குரூப்? அப்படியா? எனக்கு அதே குரூப் தான். சாரிங்க, என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா. நான் உடனடியாக போய் ஆகணும். ரொம்ப சீரியஸாக இருக்கான். அதெல்லாம் அப்புறம் போய் பார்த்துக்கலாம். நான் அப்புறமா வரேன். எங்க போற? என்ன விடுங்க, என்ன விடுங்க. நான் போயிட்டு வரேன். டேய், ஒரு 10 நிமிஷமாவது இருந்துட்டு போடா ப்ளீஸ்ரா. நான் போயிட்டு அப்புறம் வரேன் ப்ளீஸ். என் ஃப்ரெண்டு பாவம், நான் அவனை போய் பார்த்துக்கணும். ஒரு 5 நிமிஷமாவது இருடா ப்ளீஸ். புரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு விடுங்க, நான் போகணும். டேய் தம்பி ப்ளீஸ்ரா, ப்ளீஸ்ரா. டேய் டேய், சொன்னா கேளுடா தம்பி, ப்ளீஸ்டா. சரி, நான் போயிட்டு வரேன். என்ன விடுங்க, சொன்னா கேளுடா. பாய். எஸ் 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 எஸ். ஏய்,
போயிட்டான். இன்னைக்கும் வேஸ்ட் தான். கட்டிப்புடி கட்டிப்புடிடா கண்ணாலனே கண்ணப்படி கட்டிப்புடிடா. எந்த நேரத்தில் யாருன்னு தெரியலையே, சரியான டிஸ்டர்பன்ஸ். டே கண்ணு, நான் தான். நீ இப்ப எங்க இருக்க? நான் இங்க பக்கத்துல தான் இருக்கேன். நீ இப்ப வந்தா ஒரு ஸ்பெஷல் சீடி வச்சிருக்கேன், சூப்பரா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். யாருக்கும் தெரியாம நீங்க வந்துரு, நம்ம சேர்ந்து பார்க்கலாம். அதெல்லாம் எதுக்கு? அதை விட சூப்பர் வீடியோ நான் உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன், அதை முதல்ல பாருங்க. அது என்ன வீடியோ பாது? நம்மளை விட ஃபாஸ்டா இருக்கான். அட பாவி, நம்ம வச்சு கழுத்து எடுத்துட்டானே, ஃபுல்லா படம் பிடிச்சி வச்சிருக்கானே. நான் என்ன செய்வேன்? டேய், எதுக்குடா இந்த மாதிரிலாம் எடுத்த? சும்மா ஒரு ஜாலிக்காக தான் எடுத்தேன். எனக்கு உங்களை பார்க்கணும்னு தோணும் போது இதை பார்த்துக்கலாம்ல. டேய், இதை வேற யாராவது பார்த்துட்டா என்ன ஆகுறது? யாரும் பார்க்க மாட்டாங்க. டேய் டேய், யாராவது பார்த்தா என் இமேஜ் போயிடுடா. எப்படி இருக்கீங்க? இதுக்கு மேல உனக்கு 5 பைசா கூட தர மாட்டேன்டா. உங்க ஒய்ஃப் எப்போ வருவாங்க? அடம், அதை எதுக்குடா நீ தெரிஞ்சுக்கணும்? உங்களுக்கு என்ன மாதிரி பையன் தான் வேணும். எனக்கு அப்படியே ரிவர்ஸ். அவங்க பசியை போக்குறதுக்கு என்ன மாதிரி பசங்க தானே கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பண தேவைன்னு வரும்போது நான் உங்களை தொல்லை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள். அவங்கக்கிட்ட கேட்டால் போதும், அவங்க எனக்கு வாரி வாரி கொடுப்பாங்க. என்ன கரெக்டு தானே? என் கண்ணு முன்னாடி நிற்காத, போடா. மனுஷ ஜென்மம் உருவான காலத்திலிருந்தே இந்த மாதிரி உணர்வுகள் இருந்துக்கிட்டு தான் வருதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அதை இல்லைன்னு மறுக்க தான் எல்லாருமே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் அந்த நாதாரி பயலுக்கு நான் என்னோட நம்பரே கொடுத்துட்டேன். இல்லைனா நான் இப்படி உங்கள் முன்னாடி இன்னைக்கு வந்து உட்காந்துருக்க வேண்டியதில்லை. நீ மாட்டாம இருந்திருந்தா? அதில் எந்த சந்தேகமும் இல்லை சார். பரதன ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான மொத்த பணத்தையும் நாங்கள் சம்பாரிச்சிருப்போம். அதுக்கு ஏற்ற மாதிரியான பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம நாட்டில். நீங்க சொன்னது எல்லாத்தையும் நாங்க கேட்டோம். இப்ப இன்னொரு உண்மையை எங்க கிட்ட சொல்லு. அந்த சின்ன பொண்ணு எப்படியா இருந்தா? எங்களுக்கு தெரியாது சார். எங்களால் யாரையும் கொலை பண்ண முடியாது. ஒரு தடவை ஒரு பொண்ணோட பெட்ரூமுக்கு போனால் மறுபடியும் போகிறத பற்றி கூட நாங்கள் யோசித்ததே இல்லை. மேரி ஜோசப் ஃபோன் பண்ணி வலுக்கட்டாயம் அவ்வளோ தடவை கூப்பிட்டதுனால அகில்கிட்ட கடைசியாக ஒரு தடவை போயிட்டு வான்னு நான் தான் அனுப்பி வச்சேன். ஆனால் அன்னைக்கு ராத்திரி அங்கே என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அம்மா அம்மா, நான் டிவில பேய் படம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அம்மா, அதுக்கப்புறம் என்னாச்சு? அதை எப்படி சார் நான் சொல்கிறது? அந்த சுற்று வட்டாரத்தில் வெறி பிடிச்சவனுங்க அத்தனை பேரும் அந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்து போவானுங்க. அகில வீட்டுக்கு வர சொன்ன மாதிரி வேற யாரையோ அன்னைக்கும் ஒருத்தனை வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டுருக்கா. அது யாருன்னு மேரி ஜோசப் மட்டும்தான் தெரியும். ஜாக்கி ஓடி போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சொல்லு. அது 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 ஏய், இரும்மா, சொன்னா கேளு. ஏய், நான் அப்பா கிட்ட சொன்னா போறேன். கேளு, அப்படிலாம் என்ன பேசாத. விடு, இங்க பாரு, என்ன விடு. அப்பா கிட்ட சொல்லக்கூடாது. என்ன விடு. வேண்டாம்னு சொல்றேன்ல. அப்பா கிட்ட போறேன். இங்க பாரு. ஐயோ, என் பொண்ணு
ஐயோ என் பொண்ணு. இவ்வளவு அரெஸ்ட் பண்ணுங்க. எழுந்து வா. சார் என் பொண்டாட்டி மேலேயும் பொண்ணு மேலேயும் அந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கேன் சார். ராத்திரி பாப்பலும் கஷ்டப்பட்டு உழைச்சுதான் இந்த வீட்டையும் இந்த தோட்டத்தையும் இவ பேர்ல வாங்கினேன். அப்படி இருந்தும் இவ என்னை ஏமாத்திட்டு கண்ட பசங்களை இந்த வீட்டுக்குள்ள வர வச்சிருக்கா சார். கடைசியில என் பொண்ணையே கொன்னுட்டா சார். இனிமே நான் எதுக்காக சார் உயிரோட இருக்கணும்? கொலை செஞ்சது நாங்கள் இல்லைன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. பிளாக்மெயில் செய்யப்பட்ட ஆம்பளைங்களோ பொம்பளைங்களோ எங்களுக்கு எதிராக ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் இல்லை. அப்புறம் எப்படி சார் சட்டத்துக்கு முன்னாடி நாங்கள் குற்றவாளிகளாக நிற்க முடியும்? அதை கோர்ட்டு தான் முடிவு பண்ணோம். கோர்ட்டுக்கு உதவி பண்ற இந்த சைபர் செல் இருக்குல்ல, அப்படின்னா போன 3 மாசத்தோட எங்களோடதும் அந்த பொண்ணுங்களோடதும் இன்கமிங் அவுட் கோயிங் கால்ஸை செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே தெரிய வரும். அவங்க தான் எங்களை வலையில விழ வச்சாங்கன்னு உங்களுக்கே தெரியும். உண்மை தன்னால் வெளிவரும். அவங்க கூப்பிட்டு தான் நாங்கள் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போனாங்கிற உண்மை தெரிய வரும். ஆனால் அவங்க நிரபராதிங்க, நாங்கள் குற்றவாளிங்களா? இது எந்த ஒரு நியாயம் சார்? அங்கே இங்கன்னு ஓடி ஆடி ஒரு பொண்ணு தன்னோட வாழ்க்கையில் தப்பான வழியில் சம்பாரிச்சிட்டு இருந்தா கடைசியில் அவள் மாட்டும்போது அவள் சமூகத்தோட அவளுக்கு பணத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்தவங்க அவளை ஏமாத்தினவங்களா குற்றவாளிகளாக மாறுறாங்க. அது எப்படி சார் நடக்குது? அப்படியான ஒரு நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற பலியாடுகளான ஆண்கள் தானே சார் நாங்கள். அதனாலேயே நீங்கள் என்ன வேணாலும் எங்களை செய்யலாம். தப்பாக நடந்த அந்த பொம்பளைங்களுக்கு உங்கள் போலீஸும் சட்டமும் சேர்ந்துக்கிட்டு பாதுகாப்பு கொடுப்பீங்க. ஆனால் எங்களை மாதிரி ஆம்பளைங்களுக்கு தற்கொலை பண்ணிக்கணும், வேற என்ன? நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தலை குனிஞ்சு அவமானப்படணும்னு நினைக்கிறாங்க. என்ன சார் உண்மையை சொல்லும்போது வலிக்குதா? கோர்ட்லேயும் நாங்கள் போய் கேட்க போகிறது இதெல்லாம் தான். ஹலோ, அப்படியா? எப்போ? ஓஹோ சார். என்னங்க, நாம சீக்கிரமே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கணும். இப்ப எதுக்கு தேவையில்லாம நீங்க சேர்க்கிறீங்க? ஆமாம், நீ நல்லா படித்த பொண்ணு தானே? நீயும் பரதனும் சட்டப்பூர்வமாக டைவர்ஸ் வாங்கிருக்கீங்களா என்ன? அப்புறம் எப்படி நாம கல்யாணம் பண்ணிக்க முடியும் சொல்லு? ஆனா கோவில்ல வச்சு தாலியாவது கட்டிக்கலாம்ல. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இந்த வாடகை வீட்ல இருந்து மாறணும். எவ்வளவு நாளா நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். பணம் பத்தலனா என்ன, நான் என் நகையை உங்களுக்கு கொடுக்குறேன். அதெல்லாம் நான் வித்துட்டேன். எனக்கு கொஞ்சம் கடன் இருந்துச்சு. அப்புறம் என்னடா உங்ககிட்ட சொல்லேன்னு நினைக்காத, என் வீட்டில் எனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? பின்ன சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்குன்னு ஒரு பொண்ணு வேணாமா? அப்ப நானும் என்னோட பொண்ணும் உங்களோட சொந்தம் இல்லையா? அது எப்படி சொந்தமாகும்? என்னை விட அழகான ஒருத்த வந்து உன்னை கூப்பிட்டா நீ போக மாட்டேன்னு உறுதியாக சொல்ல முடியுமா? நாளைக்கு என்னோட கல்யாணம், நான் போகிறேன். நாளைக்கு காலையில் ஹவுஸ் ஓனர் வருவாங்க. இந்த வீட்டை வேற யாருக்கோ வித்துட்டாங்களா? இப்படிக்கு கிருஷ்ணன். நீங்களே பார்த்தீங்களா சார், தன்னை விட தன்னோட மனைவி குழந்தை மேல அவ்வளோ அன்பு வச்சிருந்தான் சார் என் அண்ணன். அந்த அண்ணனை தூக்கி எரிஞ்சிட்டு போனாலே அவன் எங்கிருந்து வந்தான்னு தெரியல. அவனை போய் நம்பி எங்க அண்ணி வீட்டை விட்டு போனாங்களே. இப்ப அவங்க நிலைமை எதாச்சுன்னு பாருங்க. புருஷனையும் குழந்தைய தூக்கி எரிஞ்சிட்டு கண்டவங்க கூட வீட்டை விட்டு வெளியில போற ஏதாவது ஒரு பொம்பளைக்கு
அதுக்கப்புறம் அமைய வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கை அமைஞ்சதுன்னு யாராலையோ சொல்ல முடியுமா சார்? அப்பவும் இவங்களுக்கெல்லாம் புரிய மாட்டேங்குதே சார். அவங்களுக்கு புரிய வைக்க தான் சார் நாங்கள் கிளம்பணும். அதுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சா கூட நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம் சார். நாங்கள் குற்றவாளிங்கன்னு கோர்ட்டில் மட்டும் தீர்ப்பு ஆயிடுச்சுன்னா தங்களோட புருஷனையும் குழந்தைங்களையும் ஏமாற்றி ஃபோனில் பழக்கமாகிற பசங்களை பெட்ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போகிற அத்தனை பொண்ணுங்களையும் குற்றவாளிங்களை கொண்டு வந்து நிறுத்துங்க. எங்களுக்கு கொடுக்கப்படுற அதே தண்டனை அவங்களுக்கும் கொடுக்கப்படணும். அதுக்கு ஏற்ற மாதிரி சட்டங்கள் நம்ம நாட்டு சட்டத்தில் மட்டும் இல்லைன்னு வைங்க, இனிமே அந்த சட்டம் வரணும் சார். நாள்தோறும் ஜாலியாக சுத்துவோம், நாட்டில் ஒரு கூட்டம் சேர்ந்து வாழுவோம். எத்தனை எத்தனை இன்பம் இங்கே வந்து தான் பாருங்க உல்லாசம். சுத்துற பூமியும் சுத்தும், இங்க நாமும் தான் சுத்துவோம் வேகமா. நாள்தோறும் ஜாலியாக சுத்துவோம், நாட்டில் ஒரு கூட்டம் சேர்ந்து வாழுவோம். அஞ்சு வயசினிலே அந்த பிஞ்சு வயசினிலே அன்று ஆடிய வந்தோம் பாடிய வந்தோம் ஒரு உலகமெல்லாம். அஞ்சு வயசினிலே அந்த பிஞ்சு வயசினிலே அன்று ஆடிய வந்தோம் பாடிய வந்தோம் ஒரு உலகமெல்லாம். அட நாடோடி நாங்க ஒரு நாடோடி, நாங்கள் எல்லாம் விண்ணோடு விளையாட போறோமே. அட நாடோடி நாங்க ஒரு நாடோடி, நாங்கள் எல்லாம் விண்ணோடு விளையாட போறோமே. நாள்தோறும் ஜாலியாக சுத்துவோம், நாட்டில் ஒரு கூட்டம் சேர்ந்து வாழுவோம். நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்பவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். அடட அக்கத்தில் பக்கத்தில் யாரு இருந்தாலும் நாங்க பயப்படல. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்பவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். அடட அக்கத்தில் பக்கத்தில் யாரு இருந்தாலும் நாங்க பயப்படல. இப்ப சொல்லாம வீட்டுல சொல்லாம வெளியில சுத்துறது உலகமே தாங்கல. இப்ப சொல்லாம வீட்டுல சொல்லாம வெளியில சுத்துறது உலகமே தாங்கல. நாள்தோறும் ஜாலியாக சுத்துவோம், நாட்டில் ஒரு கூட்டம் சேர்ந்து வாழுவோம். புதுசா ஒரு பூமி வேணுமே, மொத்தமா நாங்க அத்தனை பேரும் வாழணுமே முழுசா. புத்தம் புதுசா புது பூமி வேணுமே, மொத்தமா நாங்க அத்தனை பேரும் வாழணுமே முழுசா. யார் தொட்டாலும் அடிய விட்டாலும் நாங்க நினைச்சத முடிச்சே தீருவோம். யாரு தொட்டாலும் அடிய விட்டாலும் நாங்க நினைச்சத முடிச்சே தீருவோம். நாள்தோறும் ஜாலியாக சுத்துவோம், நாட்டில் ஒரு கூட்டம் சேர்ந்து வாழுவோம்.
நாள்தோறும் ஜாலியாக சுத்துவோம், நாட்டில் ஒரு கூட்டம் சேர்ந்து வாழுவோம். யார் இது வருது சார்? நீங்களா? பிரஸ்காரங்களோ சேனல்காரங்களோ யாராச்சும் இங்க வந்தாங்களா? வந்தா என்ன சார் இப்ப? இல்ல என் பேரை ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்களா? சொன்னா என்ன இப்ப? தேவையில்லாத வேலையை செஞ்சதால தானே. நீங்க அழகா இருக்கீங்க, செம்ம கட்ட. தயவு செஞ்சு விட்டுரு, என்ன தொந்தரவு பண்ணாத. ஏற்கனவே நான் படாத பாடுபட்டுட்டேன். இல்லைனாலும் உன்னை யாருக்கியா வேணும்? எனக்குன்னு ஒரு சார் இருக்காரு, நான் போகலைன்னா அவர் தூங்கவே மாட்டாரு. டார்லிங், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், தருவீங்களா? அது அந்த பையன்ல சிபி பையன், செம்ம பையன். அந்த பையனோட நம்பர் எனக்கு தரீங்களா? ஐயோ அம்மா நில்லுங்க.